வினாத்தாள் ஒன்று கருத்தரங்கு, அதாவது வினாத்தாள் ஒன்று அல்லது பகுதி ஒன்று என சொல்லக்கூடிய வினாத்தாள் முழுமையாக இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட சிலபஸ் அறிவு முழுமையாக தேவைப்படுகின்ற ஒரு வினாத்தாளாக இருக்கின்றது. எனவே அதைத்தான் நீங்கள் முதல்ல போய் தொடுவீங்கன்னா ஆரம்பம். வினாத்தாள் ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமானது. பல் விடயங்கள் இதுக்குள்ள இருக்கு, பல விடயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள முக்கியமானது இலக்கணம். இலக்கணம் மிக மிக முக்கியமானது. உங்களோட பெருவேற்றில் பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடியது இந்த இலக்கணம் தான். அது நீங்கள் நம்மளனாலும் அதுதான் நெசம். சரியா? அந்த அளவு தூரம் இலக்கணம் நீக்கமர் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. அதன் புள்ளி அடிப்படையில் பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். உங்களுக்கு 20 புள்ளிகளை பிரதானமாக பேப்பர் ஆரம்பத்திலேயே பார்ட் 1 எம்சிக்யூ 20 எம்சிக்யூ, சரியா, 20 புள்ளிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போல் இந்த இலக்கண அறிவோடு சேர்ந்து வரக்கூடிய மொழித்திறன் பேப்பரிலே 15 புள்ளிகள் இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்டதான் மொழித்திறனும். எனவே 15 புள்ளிகள் அங்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தமாக 35 புள்ளிகளை இந்த இலக்கண பகுதி உங்களுக்கு பெற்றுத்தரும். எனவே அதை திறம்பட நம்ம என்ன செய்யணும் கேட்டால், நுனிப்புள் மேயாமல் ஆழமாக அகலமாக நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். சரி, நான் எல்லாம் படிச்சுட்டேன், இலக்கணம் எனக்கு ஓடாது, அதை சமாளிச்சிடலான்னு போனால் வராது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். சரியா? ஏன் வராது? இலக்கணம் படிக்காட்டி வராது, அதுதான். சரியா? எனவே இந்த இடத்துல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மெயின் வந்து இலக்கணத்துக்கு. எனவே இலக்கணத்துக்கு மிக முக்கியத்துவத்தை நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுப்பேன் இங்கு இந்த கருத்தரங்கில். ஓகே. அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய விடயம் உங்களது தனிப்பட்ட சுயப்புலமை. சரியா? மொழித்திறன் அல்லது மொழி அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதில் வரக்கூடியது முதலாவதாக சுருக்கம் எழுதுதல். நிறைய மாணவர்கள் சுருக்கம் எழுதுறத வந்து அது சாதாரணமான விஷயம். என்னது, 50 சொல்ல சுருக்கிறது பெரிய விஷயமா? சரி, மூன்றில் ஒரு பங்கா சுருக்கணும், அது என்ன பெரிய விஷயமான்னு யோசிக்கலாம். உண்மைக்குமே அது பெரிய விஷயம்தான். சரியா? ஏனென்று கேட்டால் அதில் பல்வேறுபட்ட நுட்பங்கள் இருக்கின்றது. எனவே உங்களோட மொழி திறனை, மொழி அறிவை, கிரகித்தலை மிகவும் திறம்பட எடுத்துக்காட்டக்கூடியது இந்த இந்த சுருக்கம் தான். சாதாரணமான விஷயம் இல்லை. சுருக்கத்தில் எத்தனை புள்ளிகள் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்க பாப்போம். சுருக்கத்துக்கு எத்தனை புள்ளிகள்? சார் சுருக்கத்துக்கு எத்தனை புள்ளிகள்? 13 சார். 13 புள்ளி புள்ளிகள். ஆ, சார். கிரகித்தலுக்கு 12 புள்ளிகள். சரியா? மொத்தம் 20. சார் சொல்லுங்க. சார் பிடிஎஃப் ஒன்று. நான் போடுவேன், நீங்க அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க, நான் போடுவேன். சரியா? நீங்க இப்போ அவதானமா இதை ஓகே. பாருங்க, நான் எல்லா டியூட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே. இப்போ முழுமையா நீங்க பாடத்தோடு இருங்க, நான் எல்லாம் உங்களுக்கு தருவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரியா? ஓகே. எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இங்கு சுருக்கம் சுருக்கம் வந்து 13 புள்ளிகளை பெறக்கூடிய நிலையில் இருக்கிற நிலையில் நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. சுருக்கம் நீங்கள் நினைக்கிற சாதாரணவர்கள் வந்து ஓஎல்ல உள்ள அந்த சாதாரணமாக சுருக்கம் எழுது அந்த மாதிரி இல்லை இல்லை. இது வந்து ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அடிப்படை அறிவு இல்லாட்டி சுருக்கத்தை எழுதுறது கஷ்டம். அவங்க எதிர்பார்த்த புள்ளிகளை உங்களால் பெற முடியாது. சரியா? குறைந்த சொற்கள் எழுதுறது சுருக்கம் இல்லை. அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ், நிறைய பயிற்சி எடுக்கணும். எனவே சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம இங்கே படிப்போம். சரியா? அதே போல் கிரகித்தல். கிரகித்தல் அதாவது ஒரு பந்தி கொடுத்து கேள்வி, அது ஸ்காலர்ஷிப் கேள்வி தானே, அது என்ன சாதாரண தானே? இல்லை, அதுலேயும் நுட்பங்கள் இருக்குது. அதை பூரணமாக புள்ளி பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரி நுட்பங்களை ஆராயணும், கண்டறியணுங்கிறதையும் நம்ம படிப்போம். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் படிச்சிருப்பீங்க ஒரு பூஸ்ட்டுக்காக. சரி, நம்ம படிப்போம். அடுத்தது கட்டுரை. கட்டுரை என்பது ஒட்டுமொத்த உங்களோட தமிழ் அறிவை, நீங்கள் உங்களுக்கு இலக்கணம் படித்திருக்கிறீர்களா அல்லது கொஞ்சம் இருங்க, யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வெயிட். கொஞ்சம் இருங்க பிள்ளைகள்.
ஓகே சாரி பிள்ளைகள், என்னோட வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க குரூப்பில். அதான் சொன்னேன், நான் அதுக்கு டைமுக்கு முன்னுக்கே எல்லாம் பண்ண சொல்லி கடைசி டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம நேரடியாக பேசுவோம் பிள்ளைகள். அப்போ என்ன சொன்னேன்னா கட்டுரை, சரியா? எனவே கட்டுரை என்பது மிகவும் முக்கியத்துவம் உடைய ஒன்று. அது உங்களுக்கு இலக்கிய அறிவு இருக்கின்றதா, இலக்கண அறிவு இருக்கின்றதா, உலக அறிவு இருக்கின்றதா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட சொற்தொகையிலே ஒரு கட்டமைப்பாக ஒரு கட்டுரை எழுத முடியுமா என்கின்ற ஒரு விடயத்தை கட்டுரை எதிர்பார்க்கும். கட்டுரைக்கு எத்தனை புள்ளிகள் சொல்லுங்க, நீங்களும் பேசணும். 25 25 புள்ளிகள் பாருங்க, எவ்வளவு பெரிய புள்ளி! 25. ஒரு சுருக்கம், ஒரு கிரகித்தல், அந்த பந்தி கொடுத்து கேள்வி கேட்குற அந்த ரெண்டையும் சேர்த்தா தான் இந்த 25 வரும். அப்போ இது ஒன்று கட்டுரை 25 புள்ளிகளை பெறக்கூடியது. எனவே கட்டுரையும் நம்ம சாதாரணமாக முறையில் எழுதக்கூடியது. இது கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சை, சரியா? பெரிய ஒரு போட்டி, சரியா? மரத நோட்ட போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க. எனவே அந்த ஒரு 100 பேர் ஓடுற மரத நோட்ட போட்டியில் 18 பேரை தான் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 18க்குள்ளே போக போகிறீங்களா, அல்லது மிகுதி இருக்கக்கூடிய அந்த தொகைக்குள்ளே சேர போறீங்களா, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். எனவே முழுமையாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முழுமையாக நம்ம என்ன செய்யணும், விடையளிக்கக்கூடிய வல்லமையை நாம் பெற வேண்டும். எனவே கட்டுரை மிக மிக முக்கியம். எனவே இதெல்லாம் பாருங்க, இது சுய புலமையோடு உங்களோட பயிற்சியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக காணப்படுது. அடுத்தது அப்படி நம்ம பார்க்கும்போது அடுத்த பகுதி என்னன்னு சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. அடுத்த பகுதி என்ன? இதெல்லாம் முடிஞ்சு காலங்கள் சார். இலக்கிய காலங்கள் வரலாறு, காலங்கள்னு சொல்லக்கூடிய இலக்கிய வரலாறு. அந்த இலக்கிய வரலாறிலே தென்னிந்திய இலக்கிய வரலாறு, ஈழத்து இலக்கிய வரலாறு என்கின்ற அடிப்படையில் கேள்விகள் பிரிகின்றன. ஈழத்து இலக்கிய வரலாறு 2 கேள்வி, தென்னிந்திய இலக்கிய வரலாறு 2 கேள்விகள். அதே போல கடைசியாக மொழித்திறனோடும் இலக்கணத்தோடும் சம்பந்தப்பட்டதாக ஒரு கேள்வி வினாவப்படும். இந்த 5 கேள்விகளிலே நாம் செய்யக்கூடியது எத்தனை கேள்வி, செய்ய வேண்டியது எத்தனை கேள்விகள்? 5 கேள்வியில் எத்தனை கேள்வி நாம் தொட போறோம்? பேசுங்க பிள்ளைகள். 2 சார். 2 சார். உங்கள் வாய் திறந்து சொல்லலாம், சரியா? 2 கேள்விகளை செய்ய போறோம். எனவே அந்த 2 எது என்பதுதான் இங்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, சரியா? அப்ப நீங்க 2 எதை தெரிவு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக 8வது வினாவை தெரிவு செய்யுங்க, சரியா? 8வது வினா என்னது? மொழித்திறனோடும் இலக்கணமும் சம்பந்தப்பட்ட கேள்வி. மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க பிள்ளைகள். மிக சொற்ப நேரத்தில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று, அதில் மொழித்திறன் அறிவோடு நீங்கள் போகணும். எனவே அந்த அறிவை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடும் இந்த வகுப்பில் நடக்கும், சரியா? மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு அது பேப்பர் நீ நல்லா ரெடி ஆகிட்டு போங்க. உங்களுக்கு பேப்பரை செட்டி கேள்வி பார்க்கும்போது விளங்குதுன்னு உங்களுக்கு செய்ய முடியுமா இல்லாதான்ட்டு. எனவே செய்யக்கூடிய அளவில் நான் பெரிய பயிற்சிகளை நான் உங்களுக்கு தருவேன், சரியா? அதோடு நீங்கள் போங்க. உங்களுக்கு அது பெரிய அளவில் உங்களுக்கு முழுமையாக புள்ளிகளை பெறக்கூடிய அளவில் வந்துட்டால் அது நீங்கள் ஒரு என்னது சொல்கிற லக்கான ஆள் தான். அதை செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் செய்ய வேண்டும். எனவே அதில் தென்னிந்திய இலக்கிய வரலாறில் ஒரு கேள்வியை செஞ்சீங்கன்னா போதும், அப்போ கம்ப்ளீட் ஆயிடும். விளங்குதா? அப்போ அதனால என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் இலக்கணத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்டால், அந்த நீங்கள் அதை இலக்கணத்தை விட்டுட்டீங்கன்னு வைங்கள, அதை செய்யாமல் மற்றது 2 கேள்வி செய்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சில நேரம் இலக்கிய வரலாறிலே, தென்னிந்திய இலக்கிய வரலாறிலே 1வது கேள்வி உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம், 2வது கேள்வி உங்களுக்கு செய்ய முடியாமலும் போகலாம். சொல்லல அது பேப்பர் எப்படி வரும்ன்ட்டு, சரியா? எனவே தனித்த ஒரு செய்யலோடு இலக்கியத்தோடு கூட கேள்வி கேட்டு வந்துடும். உதாரணமாக சிறுபானாற்றுப்படை என்கின்ற இலக்கியத்தை பற்றி கருத்துரைக்குக, ஆசாரக்கோவை என்கின்ற இலக்கியத்தை பற்றி கருத்துரைக்குகன்னு ஒரு புள்ளி, ஒரு 3 கேள்வியில் ஒரு கேள்வியாக வந்துட்டால் தயாரானவங்க ஓகே செஞ்சிடலாம், சரி? தயாராகாம அது அதில் சும்மா பொய்க்கெல்லாம் எழுத இயலாது. எனவே இவ்வாறான கேள்விகள் வரும் பட்சத்தில் நமக்கு சிக்கலை ஏற்படுத்திடும். அதாவது நான் சொன்ன உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூலை பற்றி சொல்லும்போது அல்லது ஒரு இலக்கியவாதியை பற்றி சொல்லும்போது, திருமூலரை பற்றி அப்போ ரெடி ஆகிட்டா செஞ்சிடலாம். நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், அப்படி வரும் பட்சத்தில் கொஞ்சம் திணறிடுவோம். அப்போ இங்கே 2 கேள்வியும் செய்யும் பட்சத்தில் இப்படியே ரெண்டு கேள்விலையும் இப்படியே வரும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 8வது கேள்வி செஞ்சிட்டிங்கன்னா அதில் நமக்கு மேக்ஸிமம் என்னென்னு கேட்டால் ஒரு கேள்வியை செஞ்சுட்டா போதுங்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இதை விட்டிங்கன்னா 2 கேள்வியும் கட்டாயம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒன்று தென்னிந்திய இலக்கியம் 2ஐயும் செய்யணும், அல்லது ஈழத்து இலக்கியம் 2ஐயும் செய்யணும், அல்லது இதில் ஒன்று அதில் ஒன்று செய்யணும்.
எனவே அந்த சுமையை குறைத்துக் கொள்வதற்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் 8வது வினாவோட போங்க. உங்களுக்கு அங்கே இலகுவா வந்துட்டு அதை செய்யுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு இலக்கிய வரலாறுல தான் ரெண்டுமே தெளிவாக இருக்கா, ஓகே அதை செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அம்பு ஆயுதத்தோட நம்ம யுத்தத்துக்கு போகும்போது எல்லாம் ரெடி ஆகிட்டு போகணும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் மறந்துட்டு போகக்கூடாது. எனவே ரெடி ஆகிட்டு போங்க. அங்கே நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க பேப்பரை பார்த்துட்டு. இங்கேருந்தே நான் இதை தான் செய்ய போகிறேன், அதை தான் செய்ய போகிறேன்ட்டு போயிடாதீங்க. பிள்ளைகள் சாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இருந்தாலும் அதை 100% நம்பிட்டு போகாதீங்க. சரியா? 1008 சாய்ஸ் வரும். நீ கடகடன்னு இப்போ வாட்ஸ்அப்புக்கு அதெல்லாம் வரும். சரியா? நீ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் சொல்லுவேன். சரியா? நீங்கள் அதையும் அதை படிக்கிறங்கிறதுக்காக நான் சொல்லுவேன் விஷயம். ஆனால் இது தான் வருதுன்னு நான் 100% சொல்லி அனுப்ப மாட்டேன் எப்போவுமே. மேக்ஸிமம் வருது, ஆனால் என்னது அந்த அந்த எதிர்பார்ப்பு நம்ம போவாங்க. நீ முழுமையாக படிங்க, அதே ரெடி ஆகிட்டு போங்க. விளங்குதா? ஓகே, அப்போ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். எனவே இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில், இதெல்லாம் முழுமையாக அனுசரிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். எடுப்பது இலகுவாக இருக்கும். ஓகே, அப்போ இது தொடர்பாக ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் ஆரம்ப வகுப்பு என்றபடியால் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டால், இலக்கணத்துக்குள்ள நுழைய போகிறோம். பிள்ளைகள், இலக்கணத்தில் நம்ம எப்படி படிக்க போகிறோம்னு கேட்டால், உங்கள் பரீட்சைக்கு 20 தலைப்புகள் தான் வரப்போகுது. எத்தனை தலைப்புகள் வரப்போகுது? 20 தலைப்புகள். 20 தலைப்புகள் வரப்போகுது. ஒட்டுமொத்த இலக்கணமும் நமக்கு உண்மைக்குமே ஒரு அறிவு இருக்கணும். சரியா? ஒட்டுமொத்த இலக்கணம், அது எழுத்தியல், சொல்லியல், சொல்லியல்ல பெயரியல், வினையியல், இங்கிட்டு இடையியல். சரியா? எனவே இந்த இயல்களோடும் வாக்கியவியலோடும் புணரியலோடும் முழுமையான அறிவு இருக்கணும். சரி, ஏன்னு கேட்டால் 20 கேள்வி எது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம், ரெகுலைஸ் பண்ணும்போது கெஸ் பண்ணலாம். ஆனால் சில நேரத்தில் ஒரு இறுக்கமான கேள்விகளும் வரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு சந்தில் நம்ம படிக்காமல் இருப்போம், அதை கூட வரலாம். எனவே முழு சிலபஸ் அறிவும் இருக்கணும். அதோட முக்கியமான தலைப்புகளையும் நம்ம பார்க்கணும். சரியா? முழு சிலபஸ் அறிவும் 2 வருஷம் நீங்கள் படிச்சிருக்கணும். சரியா? அது அது உங்களோட கையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாணவர்கள் மனதை என்னது நோகடிக்கக்கூடாது. இல்லை நீங்கள் படிச்சிருந்தீங்க, இல்லை அப்படி இல்லை பிள்ளைகள், நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, அது அது உங்களுக்கு அமைந்த ஆசிரியர், உங்களுக்கு கிடைத்த வளத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் என்னிடம் வர மாணவர்கள் இந்த 3 நாளோ அல்லது 4 நாளோ மேக்ஸிமம் வந்து ஒரு திருப்தியோடு போவாங்க. அது நான் உறுதியாக சொல்கிறேன். சரி, ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், முக்கியமாக பரீட்சைக்கு வரக்கூடிய முக்கியமான தலைப்புகளை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். சரியா? பார்ப்போம். சரி, அது எழுத்தியல் சார்ந்து, சொல்லியல் சார்ந்து, வினையியல், சரியா, சொல்லியலுக்குள்ள வினையியல், இப்போ எல்லாத்தையும் சார்ந்து நம்ம அது தனியான தொடரும் செஞ்சோம். தனி இலக்கண தொடர் செஞ்சோம் முழுமையாக. சரியா? நான் நினைக்கிறேன் 5 நாட்கள் செஞ்சோம். தொடர் 1, திரும்ப ஒரு 5 நாட்கள் செஞ்சோம். தொடர் 2, 10 நாட்கள் செஞ்சோம், முழுமையாக முடித்தோம். ஆனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆரம்பத்திலேருந்து படிக்கிறது நமக்கு சிரமம் என்றபடியால், உங்களுக்கு அப்படி தொடர்ந்த ரெக்கார்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள், அதை நம்ம வழங்கலாம். சின்ன ஒரு கட்டணம் செலுத்த வேண்டி வரும், சின்ன ஒரு தொகை. அதை நீங்கள் டியூட் ப்ளஸ் எதை எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நேரம் இருந்தால் படிங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கருத்தரங்க முழுமையாக நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முக்கியமான தலைப்புகளை பரீட்சைக்கு வரக்கூடிய தலைப்புகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போக போகிறோம். அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் படித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு பூர்ணமான ஒரு அறிவு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம எழுத்தியல், சொல்லியல்னு தனித்தனியாக கேள்விகளை பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, கேள்விகளை பார்க்கணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு 2 MCQ பேப்பர் செய்ய போகிறோம். சரியா? ஒன்று பாஸ் பேப்பர் ஒன்று செய்ய போகிறோம். கடந்த வருடம் வந்த பேப்பரை நம்ம அணுக போகிறோம். கடந்த வருடம் 2025. சரியா? அதை பார்த்த கையோட இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற வகையில் தயாரிக்கப்பட்ட ஒரு MCQவையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுதான் இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல் 8வது வினாவிலையும் இலக்கணம் சார்ந்ததானே, 8வது வினாவில் வரக்கூடிய தலைப்புகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க. முக்கியமான தலைப்புகள், சிறுகுறிப்புக்கு வரக்கூடிய தலைப்புகள், அதே போல் மேலே 2 புள்ளிகளுக்கு வரக்கூடிய தலைப்புகள், பொருள் மயக்கம், வழுக்களை திருத்தி எழுதுதல், எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கிறது, அப்படின்னு நிறைய கலவையான கேள்விகள் தான் 8வது வினாவை அலங்கரிக்கும். அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா? இதுதான் இலக்கணத்தோடு சம்மந்தப்பட்டது. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், சுருக்கம், அதெல்லாம் பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத்தியலை ஆரம்பிக்க போகிறோம். சரியா? எழுத்தியலை ஆரம்பிப்போமா? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? உற்சாகம் இருக்கீங்களா? ஓம் சார். கேள்வியில கேட்டா ஓம் டான்னு பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்போம் பதில். டான். ஓகே, அப்போ இதில் பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது பேசிக் அறிவு எழுத்தியல்ல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது எழுத்துக்கள். சரி, எழுத்தியல் என்ற போது உங்களுக்கு எத்தனை கேள்வி வரும் என்றால், இதுதான் உங்களோட கை வைக்க போறீங்க. பார்ட் 2ல கை வைக்கும் போதே எழுத்தியல் கேள்வி தான் வரும். MCQல எத்தனை கேள்வி எழுத்தியல் சார்ந்து வரும் சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சது 2 கேள்வி வரும் சார். குறைந்தது 2, கூடுனா 3 கேள்வி வரும். சரியா? குறைந்தது 2, கூடுனா 3 கேள்வி வரும். எனவே அதுக்கு தான் இலக்கு நம்ம ரெடி ஆகிறோம். அதே போல ஒவ்வொரு இலையும் அப்படி தான் வருது.
சொல்லியல்ல ஒரு 3-4 எழுத்துக்கள் கலந்து, தொடரியல்ல, புணரியல்ல, இடையல்ல, அடுத்து கடைசி வந்து ஒரு சாதாரண ஒரு வசனத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு வசனத்தோட பிழையை கண்டுபிடிக்கிற மாதிரி கடைசியாக அது முடியும். விளங்குதா? அப்போ 20க்கு 20 இருக்கிற அந்த எல்லா எண்லையும் நம்ம என்னது தெளிவுன்னு பெற்றிருக்கணும். சரி, அதன் அடிப்படையில் இப்படிலாம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே எழுத்தியலில் நம்ம பிரதானமாக அதாவது எழுத்துனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எனது எழுத்து என்பது மொழிக்கு முதற்காரணமாகிய ஒலிகளையும் ஒலிகளுக்கான வரி வடிவத்தையும் குறிப்பதாகும். சாதாரணமாக சொல்கிறாங்க ஒலி வடிவும் வரி வடிவும் கொண்டது எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம இப்போ படிக்க வேண்டிய நேரம் இல்லை. சரி, அது சாதாரணமான விஷயங்கள். எனவே இதில் முக்கியமாக அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ங்கிறது பிரதான தலைப்பு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் தழுவிதான் நிறைய தலைப்புகள் வருது. இதுதான் பேசிக், இது அடிப்படை. இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டிலிருந்து தான் மற்றதெல்லாம் பிரியுது. சரியா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. அதுக்குள்ள உயிரெழுத்துக்கள் ஒழிப்பு முறை, மெய்யெழுத்துக்கள் ஒழிப்பு முறை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள், அதில் இருக்கக்கூடிய சவுண்ட், அதாவது என்னது மாற்றொலிகள், அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்க்குறோம். எனவே அதை நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைகள். எனவே இதில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்கின்ற போது ரெண்டும் வந்து உயிரையும் மெய்யையும் நம்ம எப்படி சொல்லுவோம்? ரெண்டையும், ரெண்டு எழுத்து வகைகளையும், உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் பொதுவாக என்ன பெயர் கொண்டு அழைப்போம்? முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்து என்று நம்ம சொல்லுவோம். முதல் எழுத்துன்னு சொல்றோம். சரியா? ஏன் இதை முதல் எழுத்துன்னு சொல்றோம்? ஏன் முதல் எழுத்துன்னு சொல்றோம்? மொழிக்கு முதல் காரணமாக அமையும் எழுத்துன்றனால. மொழிக்கு மொழி என்பது சொல்லுக்கு முதற், அதாவது இது என்னன்னு கேட்டா இந்த எழுத்துக்கள் ஏனைய எழுத்துக்களோட துணை தேவைப்படாது. அதுக்கு இப்போ ஆனானா அது ஆனா தான். ஆனா உருவாகிறதுக்கு இன்னொரு எழுத்து தேவைப்படாது. இக்கனானா இக்கனா தான். இக்கனா உருவாகிறதுக்கு இன்னொரு எழுத்து தேவைப்படாது. எனவே இது மொழிக்கு முதற் காரணம். எனவே உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்து அது சார்ந்து வரனால சார்பு எழுத்துக்களும் வரும். எனவே இங்கு உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அந்த மெய்யெழுத்துக்கள், அதாவது இதில் உயிரெழுத்துக்களில் குறில் நெடில்னு பிரிக்கிறோம்னா உயிர் குறில் உயிர் நெடில்னு அதை பிரிக்கிறோம். இங்கிட்ட மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். சரியா? ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அது இருந்தாலும் பேசிக் விஷயத்துலேருந்து நம்ம உங்களுக்கு போகிறோம். அடுத்த பிள்ளை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சார்பெழுத்துக்கள் என்று நாம் பார்க்கும்போது சார்பெழுத்துக்கள் 10 வகையாக நம்ம பார்க்குறோம். சரியா? ஏன் பேருக்குள்ளே இருக்குது சார்பெழுத்து, சார்ந்து இருக்கிறது. இப்போ நீங்களும் சார்பெழுத்துக்கள் மாதிரி தான். ஏன்னா உங்கள் பெற்றோரை சார்ந்து இருக்கிறீர்கள். சரியா? எனவே இது முதன்மையான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாது. அதே போல சார்பெழுத்துக்கள் என்கின்ற போது அதாவது பாருங்க அது மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒழிப்பு நிலைக்கான கூட்டு அடையாளமாக அமைந்த உயிர்மெய்களும், உயிரென்றோ மெய்யென்றோ கொள்ள முடியாத ஆயுதமும், முதலெழுத்துக்குள் சில சொற்களில் அமையும் போது தமக்குரிய ஒழிப்பு அளவில் ஒழிக்காது சிறிது வேறுபட்டு நீண்டோ அல்லது குறுகிய ஒழிப்பனவாக அமையும் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களாக நம்ம சொல்கிறோம். என்னன்னா அது வந்து தனித்து இருக்காது. சரியா? சப்போர்ட். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே எப்படி தானே, ஒவ்வொருத்தன் வந்து தனது தேவையை தானே செஞ்சுக்குவான். அங்கே போகிறது, இங்கே வர்றது, அந்த வேலைகள். ஆனால் சில பேருக்கு வந்து ஒஷ்டம் போகிறாதான் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஆள் வேணும், போயிட்டு வரோண்டி அப்படின்னு போகிறது. சரியா? விளங்குதா? அப்போ அந்த மாதிரி இங்கு சார்பெழுத்துக்கள் என்பது இந்த இடத்துல என்ன, இன்னும் ஒரு எழுத்தின்ற அல்லது இன்னும் ஒரு ஒளியின் சப்போர்ட்டை எதிர்பார்க்கும். சரியா? சப்போர்ட். எனவே அந்த சப்போர்ட்டின் அடிப்படையில் தான் 10 வகையாக நாம் பிரிக்கிறோம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? இதெல்லாம் 10 வகையும் காணப்படுது. இந்த 10 வகையும் உங்களுக்கு பரீட்சை கேட்கப்படுமா என்றால் இல்லை. சரியா? இதில் கேட்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டால் குற்றியலுகரம். இதில் கேட்கப்படக்கூடிய கேள்வி அதிகமாக நீங்கள் பாஸ் பேப்பரை பார்க்கும்போது எந்த கேள்வி கேட்கப்படுது? குற்றியலுகரம். சரியா? நான் சொல்கிறது விளங்குதா பிள்ளைகள்? குற்றியலுகரம். இருந்தாலும் கூட நம்ம இதை மேலோட்டமாக கொஞ்சம் பார்த்துட்டு போயிடும். சம்டைம் கேட்டுட்டால் அப்படின்னு உயிர்மெய்னா உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்து மெய்யெழுத்து, கானா, சானா, டானா, பானா, இந்த மாதிரி அதை உயிரும் மெய்யும் மற்ற உயிரிலிருந்தும் மெய்யிலிருந்தும் தோன்றக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்தும் சார்பெழுத்து. ஏன் ஆயுத எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறோம்? அது தனித்து வலிக்காது. இந்த சொற்களுக்கு இடையில தான் வரும். இப்போ நுகுமான் அப்படின்னா அகேனம் வருது. அதே போல் அகிரிணைனா இடையில தான் வரும், தனித்து வராது. உயிரிழப்படை என்பது என்ன? உயிரிழப்படை என்றால் உயிரிழப்படை என்பது செயலுடைய ஓசை குறைமெடுத்து அந்த ஓசையை நீட்டிப்பதற்காக உயிர் நெடிலுக்கு பதிலாக இன்னும் ஒரு குறியில போட்டு ஓசை நிரப்புறது. இப்போ ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அப்படிங்கும்போது இப்போ பாருங்க திருக்குறள்லாம் பார்ப்பீங்க ஓதல். இப்போ நான் முன்னெல்லாம் நம்ம கிரேட் 9 நினைக்கிறேன்னா இப்படி திருக்குறளும் இருந்துச்சு. ஓவனாவுக்கு பக்கத்தில் ஓனா போட்டிருந்துச்சு. ஓவனாவுக்கு பதில் ஓவனா தானா இல்லைனான்னு போட்டிருந்துச்சு. நான் திருக்குறள் போட்டிக்கு போயிட்டேன், பாடமாக சொல்லிட்டாங்க, பாடமாக்கியாச்சு. அப்போ இது என்ன? ஓவனாக்கு பதில் ஓனா. ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் என்னும் அவர், பாடமாக ஞாபகம். அதும்னா ஆவனாவுக்கு பக்கத்தில் ஆனா போட்டுருந்துச்சு.
அப்போ நான் அப்படி சாதாரண அப்படி தானே பாடமாக்கும். ஓ உதல் வேண்டும் மொழிமாலும் சொன்னி அதுவும் இன்னும் அவர். அப்போ என்னடா அப்படின்பா முழிக்கிறானுங்க அங்கே ஜட்ஜ் பண்ணுறாக்கள். ஏன்னா அப்படி இல்லை தம்பி, அது ஓ உதல்ல ஓதல். சரி, ஓதல் அப்படின்னா என்னது, அந்த ஒலிப்பை கூட்டுறதுக்காக ஓவனாவுக்கு பதில் ஓனாவை போட்டால் என்னது, ஓவனாவுக்கு மாத்திரை ரெண்டு இன்னும் ஒரு மாத்திரையாக இருக்கக்கூடிய குறிலை போட்டு ஓதல் வேண்டும் ஆதும் என்னும் அவர் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். அதான் உயிதல் அப்படின்னு சொல்கிறோம். விளங்குதா? செய்யுள்ள ஓசை குறையும் எடுத்து அந்த ஓசை நிரப்புவதற்காக அந்த உயிர் நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு குறிலை இட்டு நிரப்புவது தான் என்னது, உயிரிழப்படை. சரியா? ஒற்றலப்படை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒற்றலப்படை என்னது? ஒற்றலப்படை என்னென்ன? செய்யுள்ள ஓசை குறையும் இடத்து மெய்யெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது. நீண்டு ஒழிக்கிறது என்னன்னு கேட்டா கவனிங்க. இப்போ இலங்கு அப்படிங்கும்போது இந்த இலங்கு அப்படிங்கும்போது இங்கனாவுக்கு பக்கத்தில் இன்னொரு இங்கனா வரும். சரியா? இலங்கு அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டா இப்போ இலங்கு சாதாரணம், இலங்கு. சரி, இப்போ இலங்கை சும்மா சும்மா உதாரணத்துக்கு சொல்லுங்க. இலங்கைனா இலங்கை ஈனால் ஆனால் இங்கனாவுக்கு போது இன்னொரு இங்கனா வந்து எப்படி அதை உச்சரிக்கணும்? சும்மா சாதாரணமாக சொல்லுங்கள், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அது உண்மை இல்லை, அதில் அளபடையில் வராது கேட்குறேன். இலங்கை அப்படின்னு இலங்கை இங்கே இழுக்கணும். அது இழுக்கிறதுக்கு என்ன அதே மெய் பக்கத்தில் எழுதப்படும். அதான் ஒற்றலைப்படை. சரி, அப்போ மெய்க்கு மாத்திரை அரை, திரும்ப இன்னொரு அரை மாத்திரை போட்டு ஒரு மாத்திரையாக அது போகும். அதே மாதிரி உயிரிழப்படைக்கு மாத்திரை உயிரெழுத்துக்கு எனது ரெண்டு, திரும்ப பக்கத்தில் ஒரு மாத்திரை அளவு போடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் உயிரிழப்படை. சரியா? அடுத்து குற்றியல் லிகரமத்தை அப்படி வைங்க, அது பிறகு பார்ப்போம். குற்றியல் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஐகார குறுக்கம் என்பது ஐ என்கின்ற எழுத்துக்குரிய மாத்திரை இரண்டு. எனவே என்ன ஐகாரம்னா ஐ குறைந்து ஒழிக்கிறது ஐகார குறுக்கம்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக ஐயர் அப்படிங்கும்போது ஐயர்னா ரெண்டு மாத்திரையில் இருக்குது. அதே தையல் அப்படிங்கும்போது ரெண்டு மாத்திரையில் இருக்கா? ஒரு முயிர்மையாக மாறும்போது இல்ல தையல். சார். அப்படியே அப்போ அதுதான் ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம்னா அதே மாதிரி தான். அவ்வனா தனியாக ஒழிச்சா, இப்போ உதாரணமாக ஔவையார் அப்படிங்கும்போது முழுமையாக ஒழிக்குது. அதே கௌரவம் அப்படிங்கும்போது முழுமையாக ஒழிக்குதா? கவ்வனாவில் பாதியாக குறையும். இல்ல சார். குறுக்கம்னா பாதியாக குறையும். மகர குறுக்கம்னா இம்மன்னா வந்து தனது மாதிரி பாதியாக குறையுது. இம்மனாவுக்கு மாத்திரை எத்தனை? அரை. மெய்க்கு அரை மாத்திரை. பாதியாக குறைஞ்ச எத்தனை மாத்திரை ஒழிக்கும்? கால் மாத்திரை. கால் மாத்திரையே ஒழிக்கும். சரியா? அப்போ தருமளவன் அப்படிங்கிறத தருமளவன் அப்படின்னு இது நடைமுறை தமிழில் பயன்படுத்துறது இல்லை. எனவே அதை அப்படி பார்க்கணும். அதே மாதிரி ஆயுத குறுக்கம் அப்படி தான். ஆயுதத்துக்கான மாத்திரை வந்து அரை மாத்திரை, மெய்க்கான அது என்ன செய்யும், சொற்கள் இணைந்து வரும்போது என்னது பாதியாக குறையும். சனுகுமான் அகிரிணை அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. எனவே இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமானதுன்னு கேட்டால் குற்றியல் உகரம். என்னது? குற்றியல் உகரம். இப்போ நான் கேட்குறேன், எனது இலக்கண கருத்தரங்கிற்கு வருகை தந்தவர்கள் என்ட்ரேஸ் பண்ணுங்க பாவம். இலக்கண ஃபுல் கருத்தரங்கு நான் வந்தேன் சார் ஃபுல்லாகவே அப்படிங்கிறவங்க என்ட்ரேஸ் பண்ணுங்க. இலக்கண தொடர் கருத்தரங்கு எழுத்தியல் எழுத்தியல் சொல்லியல் படிப்பிக்கும் போது வந்தவங்க இருக்கீங்களா? இலக்ஷனா வந்திருக்கீங்க. வேற ஒரு ஆள் மட்டும்தானா அந்த தொடருக்கு வந்துட்டு இந்த இதுக்கு வரவங்க? ஓகே ஓகே, டிலக்ஷனா மட்டும். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம டிலக்ஷனா உங்களுக்கு குற்றியலுகரத்தில் சந்தேகம் இருக்கின்றதா? இன்னும் பேசுங்க டிலக்ஷனா. ஓகே, அதை விடுங்க. அது சந்தேகம் இருக்கோ இல்லையோ, இப்போ ஃபைனல் டச் இனிமே யார் படிப்பிக்க போகிறா? சரியா? அப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும், முக்கியமான பகுதி எல்லாம் பார்த்துட்டு போவோம். இதில் படித்தவங்க படிக்காததில் எல்லாத்துக்கும் முழுமையாக இது விளங்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு போவோம். இப்போ குற்றியல் உகரத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன் பிள்ளைகள். யார் யாருக்கு குற்றியல் உகரத்தில் இன்னும் டவுட் இருக்குது, குற்றியல் உகரத்தை கொஞ்சம் படிப்பீங்கன்னு சொல்கிறவங்க என்ட்ரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசலாம், இது பண்ணலாம். என்ட்ரேஸ் பண்ணுங்க போவோம். ஓகே ஓகே, கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. குற்றியல் உகரம் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ குற்றியல் உகரம் என்பது என்னும்போது நல்லா கவனிச்சு, குற்றியல் உகரம் என்கின்ற போது இது குற்றியல் உகரம் வந்து தனியாக இதுக்கு மட்டும் இல்லை பிள்ளைகள், குற்றியல் உகர புணர்ச்சின்னு தனியாக படிப்பீங்க. சரியா? அதுக்கும் உதவும். சரியா? குற்றியல் உகரம் என்பது சாதாரணமாக பார்க்கும்போது குறைந்து ஒலிக்கும் உகரம். என்னன்னு சொல்றது? சாதாரணமாக பார்க்கும்போது சாதாரண கிரேட் 9 போடின்ட்டு கேட்டால் எப்படி சொல்லுவானவன்? குறைந்து ஒலிக்கும் உகரம். குறைந்து ஒலிக்கும். குறைந்து ஒலிக்கும் உகரத்துக்கு மாத்திரை எவ்வளவு? ஊனாவுக்கு எத்தனை மாத்திரை? ஒன்று. ஒரு ஒன்று. மாத்திரை. ஒரு மாத்திரை. எனவே அது பாதியாக குறைந்தால் எத்தனை மாத்திரையா ஒலிக்கும்? அரை மாத்திரை. அரை மாத்திரையாக ஒலிக்கும். எனவே இந்த உகரம் அரை மாத்திரையாக ஒலிக்கக்கூடியதான் குற்றியல் உகரம்னு சாதாரண அவன் சொன்னால் ஓகே. நீங்கள் சாதாரண மாணவர்களில் நீங்கள் உயர்தர மாணவர்கள், சரியா? அட்வான்ஸ் லெவல். எனவே அட்வான்ஸாக நீங்கள் சொல்லணும். எனவே அதற்கு தான் வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனது தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் சொல்லின் இறுதியில் வலினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம்னு சொல்லப்படும். எனவே இதுவும் சிறுகுறிப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு தலைப்பு குற்றியல் உகரம்.
சரியா? ஓகே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். மிக சுருக்கமாக நான் அதை விளங்கப்படுத்துறேன். குற்றியல் உரத்துக்கு நிறைய தடவை விளங்கப்படுத்திருப்பேன் ஃப்ரீ கிளாஸ் எல்லாம். இருந்தாலும் கூட ஃபைனல் டச் நம்ம பார்த்துட்டு போவோம். மிக சுருக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் நம்ம பார்த்துட்டு போவோம். சரி, விளங்கிடும் உங்களுக்கு. நம்ம நிறைய படிக்கிறனால ரொம்ப ஆழமாக பார்க்கலாது. ஆனால் உங்களுக்கு சாதாரண படிக்கும்போது உங்களுக்கு விளங்கிடும். சரி, ஓகே நீங்கள் இப்போ உதாரணமாக பாருங்கள். இப்போ பாடு அப்படின்னு இருக்கு. இதை உச்சரிங்க. பாடு வாசிங்க. பாடு பாடு பாடு. இதை வாசிங்க. படு 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 படு. அப்ப இந்த பாடுன்னு சொல்லும் போதும் படு என்று சொல்லும் போதும் அந்த டூ இருக்கு தானே, அது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒலிக்குதா இல்லை வெவ்வேறு விதமா ஒலிக்குதா? பாடு படு வெவ்வேறு விதமா வெவ்வேறு விதமா ஒலிக்குது சார். வெவ்வேறு விதமா ஒலிக்குதா? டூனா பாடுன்னு சொல்லும் போதும் படுன்னு சொல்லும் போதும் வெவ்வேறு விதமா ஒலிக்குதா? ஒரே மாதிரி ஒரே இல்லை மாதிரி தான் சார். ஒலிக்குது. ஒரே மாதிரி தான் பிள்ளை ஒலிக்குது. ஆனால் இதனை குற்றியலுகரம் என்று சொல்லுவோம், நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுவோம். ஆனால் இதை சொல்ல மாட்டோம், இதை நம்ம சொல்ல மாட்டோம் குற்றியலுகரம் என்று. ஆனால் உச்சரிக்கும் போது அது அப்படித்தான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒலிக்குது. அப்போ குறைந்த ஒலிக்கும் முகரம் என்று நம்ம தனியாக அப்படி மட்டும் வரைவில் எடுத்தோம்னா ரெண்டுமே குற்றியலுகரமாக தான் பார்க்கப்படும். ஆனால் அட்வான்ஸ் லெவல் ஆகிய நமக்கு தான் தெரியும் பாடு குற்றியலுகரம் படு குற்றியலுகரம் அல்ல. ஏன் என்பது தான் இங்கே வரைவிலக்கணம் சொல்லக்கூடிய விஷயம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இலக்கணம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதன் அடிப்படையில் வரைவிலக்கணம் சொல்லுது, தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் குற்றியலுகரம்னு சொல்லுது. சரியா? அப்போ தனி குற்றெழுத்துனா இப்போ உங்களுக்கு தெரியும், இரண்டு எழுத்துக்கூடிய சொற்கள் இருக்கும், மூன்று எழுத்துக்கள் கூடிய சொற்கள் இருக்கும், ஒரு எழுத்து உள்ள சொற்களும் இருக்கும். பூங்கிறது ஒரு எழுத்து. சரியா? இப்போ பாடுங்கிறது ரெண்டு எழுத்து, படுங்கிறது ரெண்டு எழுத்து, காசுங்கிறது ரெண்டு எழுத்து. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்குது. எனவே ரெண்டு எழுத்து சொல் வரும்போது அந்த அது ரெண்டு எழுத்து சொல் வரும்போது, சரியா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு எழுத்து சொல் வரும்போது அப்படியே ஞாபகம் வச்சு அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டு இதுக்குள்ள முன்னுக்கு வருவோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த குற்றியலுகரத்திலே தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் வல்லினமையின் மேல் ஏறி உகரம்னு ஒன்று இருக்கு. வல்லினமையின் மேல் ஏறி உகரம்னா நல்லா கவனிச்சுக்கணும். வல்லினமையத்தில் என்னென்ன? க ச ட த ப ர. கசட பர. கசட தப்பற. சரியா? ஓகே, நான் பேசுறது தெளிவாக விளங்குதா? ஸ்டக் ஆகுதா? தெளிவாக விளங்குது. ஓகே. அப்போ இக்கண்ணா இச்சண்ணா இட்டண்ணா இத்தண்ணா இப்பண்ணா இட்டண்ணா. எனவே இந்த இக்கு இட் இதோட உகரம் சேரும்போது, சரியா, உகரம் சேரும்போது என்னான்னு கேட்டால் இது எழுத்தும் வடிவம் மாறும், உயிர்மெய்யாக மாறும். கு சு டு து பு ருன்னு வரும். குசுடுத்து புரு அப்படின்னு வரும். அப்போ குற்றியலுகர சொல்லின் கடைசி எழுத்து கு அல்லது சு அல்லது டு அல்லது து அல்லது பு அல்லது ரூவா தான் இருக்கும். சரியா? வேற எந்த எழுத்தா இருந்த வல்லினமையில் ஏறி வருகிறோம் தான் குற்றியலுகரமே ஒழிய மெல்லினமையில் ஏறி வருகிறோமோ இடைநமையில் ஏறி வருகிறோமோ இருக்காது. அதை என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், குற்றியலுகர சொல்லின் கடைசி எழுத்து இந்த குசுறுத்து புருக்குள்ள தான் இருக்கும். கூனாவோ அல்லது சூனாவோ அல்லது டூனாவோ அல்லது தூணாவோ அல்லது பூனாவோ அல்லது ரூணாவோ தான் இருக்கும். இப்போ இது குற்றியலுகரமாக பார்க்கலாமா? கதவு அப்படிங்கும்போது கதவுன்னு சாதாரணமாக ஒழிக்கிறோம். ஆனால் அதை குற்றியலுகரம் எடுக்க இயலுமா? இல்ல சார். குற்றியலுகரமா எடுக்க இயலாது. ஏன்னா அது என்ன இனமையோட ஏறி வருகிறமா இருக்கு? இடைநமையோட ஏறி. அப்போ நம்ம வல்லினமையில் ஏறி வருகிறமா இருக்கு. அப்போ அது அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ எந்த ஒரு குற்றியலுகர சொல்லா இருந்தாலும் கடைசி எழுத்து வல்லினமையில் ஏறி வருகிறமா இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். தெளிவா? ஓகே, இப்போ பார்க்குறோம். இப்போ பாருங்க, தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையில் ஏறி வருகிறோம். அது பாதி வரை இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ தனி குற்றெழுத்து அல்லாத அப்படிங்கிற விஷயம் இருக்குது தானே, தனி குற்றெழுத்து அல்லாத அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ படு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படு என்கின்ற போதும் பாடு என்கின்ற போதும் கடைசி எழுத்து குசுறுத்து பொருட்குள்ள உள்ள ஒரு டூவாக தான் இருக்குது. ஆனால் இதனை நம்ம குற்றியலுகரம் எடுக்கிறோம், இதை எடுக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. குற்றியலுகர சொல்லுக்கான முக்கியமான குவாலிஃபிகேஷன் கேட்டால், ரெண்டு எழுத்து சொல்லாக இருக்கும் பட்சத்தில், குற்றியலுகர சொல் ரெண்டு எழுத்து சொல்லாக இருக்கும் பட்சத்தில், ஒரு சொல் ரெண்டு எழுத்து சொல்லாக இருக்கும் பட்சத்தில் முதல் எழுத்து குறிலா இருந்தால், முதல் எழுத்து குறுகிய ஓசையுடைய எழுத்தாக இருந்தால் அதனை குற்றியலுகரமாக எடுக்க முடியாது. எனவே இது ரெண்டு எழுத்து சொல், இது வல்லினமையில் ஏறி நுகரம். இது தனியாக எடுத்துட்டு மிகுதி எழுத்தை பார்த்தோம்னா, மிகுதி அதாவது வல்லினமையில் ஏறி நுகரம் இருக்குது, அதை தனியாக அதை வச்சுட்டு மிகுதி என்ன எழுத்து இருக்குன்னு பார்த்தா ஒரு எழுத்து இருந்தால் அதை என்ன செய்யலாது, அதை குற்றியலுகரம் எடுக்கலாது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ரெண்டு எழுத்துள்ள சொல்லில் முதல் எழுத்து குறிலா இருந்தால் அதனை குற்றியலுகரமாக எடுக்க இயலாது. அப்போ நெடிலா இருந்தால் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? இந்த பாடு அப்படிங்கும்போது
முதலாவது எழுத்து இப்போ இது டூனாவை தனியாக பிரிச்சுட்டு மிச்சம் மிச்சம் பார்த்தா என்ன எழுத்து பாவனா இருக்குது. பாவனா குறிலா நெடிலா நெடில், அதை எடுக்கலாம். ஆனால் படம் எடுக்கலாம். ஏன்? ரெண்டு எழுத்து சொல், அதில் முதல் எழுத்து குற்றியலுகரமா சரி எனது குறில் எழுத்தாக இருக்குது. முதலாவது குவாலிஃபிகேஷன் என்னது? வல்லினமையின் மேல் ஏறி உகரம், அது படுங்கிற சொல் பூர்த்தி செய்தா பூர்த்தி செய்யுது. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் ரெண்டு எழுத்து சொல்லாக இருந்தால் முதலாவது சொல் குறிலாக இருக்கக்கூடாது. அப்போ இங்கே குறிலாக இருக்குது, அதை எடுக்க இயலாது. விலங்குதான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு சார் இன்னும் பாத்தி சொல்லுங்களேன். கவனிங்க. குற்றியலுகர சொல் என்ற போது கடைசி எழுத்து தானே மெயின். கடைசி எழுத்து குசுடு துப்புருக்குள்ள இருந்து கு சு டு து பு ரு வலினமையில் ஏறி உரமாக இருக்கணும். இந்த படு பாடு அப்படிங்கிறதுல ரெண்டுலையுமே வலினமையில் ஏறி உரமாக தான் இருக்குது, டூனா தான் இருக்குது. சரியா? ஆனால் இதற்கு முதல் எழுத்தை பார்க்கும்போது முதல் எழுத்து படுல பானாவாக இருக்குது, பாடுல பாவனாவாக இருக்குது. படுல குறிலா இருக்குது, பாடுல நெடிலா இருக்குது. எனவே குற்றியலுகர சொல் ரெண்டு எழுத்து சொல் உள்ளதும் குற்றியலுகரம் இருக்குது, மூன்று எழுத்து சொல்லும் குற்றியலுகர சொல்லாக இருக்குது. ஆனால் இது ரெண்டு எழுத்துள்ள சொல்லான குற்றியலுகர சொல் வரும்போது முதல் எழுத்து குறிலா இருந்தால் அதனை நம்ம குற்றியலுகரம் எடுக்க இயலாது, நெடிலா இருந்தால் தான் எடுக்கலாம். விளங்கிச்சா? படு என்பதை எடுக்க இயலாது, பாடு என்பதை எடுக்கலாம். தெளிவாயிச்சா? அப்போ அது இல்லாமல் இப்படி இப்படி சொல்கிறான். முதல் எழுத்து குறில், ஆனால் இப்படி வந்திருக்கு, மூன்று எழுத்து சொல்லாக வந்திருக்கு. மூன்று எழுத்து சொல்லா வந்து முதல் எழுத்து குறிலா இருந்தால் குற்றியலுகர சொல்லா எடுக்கலாமா? எடுக்கலாம், அதை எடுக்கலாம். சரியா? மூன்று எழுத்து சொல் வந்து முதல் எழுத்து குறிலா இருக்கும் பட்சத்தை எடுக்கலாம். ஏன்னா இது தனி குற்றெழுத்து அல்ல, இது தனியா இல்லை. இந்த டூனா விட்டு மிச்சத்தை பார்த்தா இது தனியாவா இருக்கு, இந்த இட்டனாவோட சேர்ந்துருக்கு. எனக்கு என்ன சொல்றேன்? அப்போ மூன்று எழுத்து சொல்ல முதல் எழுத்து குறிலா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னது ரெண்டு எழுத்து சொல்ல முதல் எழுத்து குறிலா இருந்தால் தான் பிரச்சனை. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ மூன்று எழுத்து சொல் வந்து முதல் எழுத்து குறிலா இருந்தாலும் எடுக்கலாம், ரெண்டு எழுத்து சொல் வந்து முதல் எழுத்து நெடிலா இருந்தால் எடுக்கலாம், ரெண்டு எழுத்து சொல் வந்து முதல் எழுத்து குறிலா இருந்தால் எடுக்க இயலாது. அதேமாதிரி தான் நம்ம வரைவிலக்கணம் சொல்கிறோம். தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்து, அதை தான் இந்த தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்து என்னது? நெடிலா இருக்கலாம், அல்லது தனி நெடிலா இருக்கலாம், தனி குற்றெழுத்து இல்லாமல் தனி நெடிலா இருக்கலாம், அல்லது தனி குற்றெழுத்து இல்லாமல் ரெண்டு எழுத்தும் சேர்ந்து இருக்கலாம். விளங்குதா? இப்போ வரைவிலக்கணம் புரியுதா? தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம். இப்போ விளங்கிட்டா வரைவிலக்கணம்? ஓம் ஓம் சார். சார். இது தான் பிள்ளைகள் என்னது இதான் அடிப்படை. இது விளங்காமல் பாடமாக்கி போய் வேலை இல்லை. விளங்குதா? ஓகே. இதில் நல்லா கவனிச்சுக்கொள்ளும் பிள்ளை. இந்த வரைவிலக்கத்தோடு நம்ம பார்க்கும்போது இந்த குற்றியலுகரத்தில் 6 வகையாக பிரிக்கணும். வகைப்பாடு 6 வகையாக பார்க்கணும். அதில் முதலாவது வன் தொடர், ரெண்டாவது மென் தொடர், இடைத்தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர். அதாவது வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியல் 6 வகையாக பிரிக்கிறோம். இது பெருசாக ஒரு கேஸில் பிள்ளைகள் எப்படின்னு கேட்டால், இது எப்படி வகைப்பாடை நம்ம பார்க்குறோம்னு கேட்டால், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று சொல்கிறேன் என்கின்ற பொன்மொழிக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும் கேட்டால், கடைசி அதாவது ஒரு குற்றியலுகர சொல்லின் கடைசி எழுத்து எப்போவுமே என்ன எழுத்துக்களாக இருக்கும்? என்ன எழுத்துக்களாக இருக்கும்? குசுடு துப்புரு. குசுடு துப்புரு என்கின்ற அடிப்படையில் வல்லினமையில் ஏறி ஒரு உகரமாக தான் இருக்கும், அதை மாற்ற இயலாது. சரியா? கடைசிக்கு முதல் எழுத்து இருக்கும் தானே, கடைசிக்கு முதல் எழுத்து இருக்கும் தானே, அந்த கடைசிக்கு முதல் எழுத்தை வச்சு தான் நம்ம எந்த இனம்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம நண்பன் யாருன்னு சொன்னால் நம்மளை கண்டுபிடிச்சிடலாம். அவன் பழக்க வழக்கம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி கடைசிக்கு முதல் எழுத்து என்ன இனமோ அதோடு சம்மந்தப்பட்டு தான் வரும். எனவே இப்போ பட்டு என்கின்ற சொல்லின் கடைசிக்கு முதல் எழுத்து என்ன? டூனாவுக்கு முதல் எழுத்து என்ன? இட்டனா. இட்டனா வல்லினமா மெல்லினமா இடையினமா என்று கேட்டால் வல்லினம். எனவே கடைசிக்கு முதலெழுத்து வல்லினமா இருக்க பட்சத்தில் அது வன் தொடர் குற்றியலுகரம். அப்ப கடைசிக்கு முதலெழுத்து மெல்லினமா இருந்தா மென் தொடர் குற்றியல். மென் தொடர் குற்றியலுகரம். ஒரு உதாரணம் சொல்லுங்க, மெல்லின எழுத்து சொல்லுங்க. பஞ்சு. பஞ்சு என்கின்ற போது சரியா, பஞ்சு என்கின்ற போது கடைசிக்கு முதலெழுத்து இஞ்சனா, எனவே அது மென் தொடர் குற்றியலுகரம். கடைசிக்கு முதலெழுத்து இடைநிலத்தா இருந்தா மார்பு என்கின்ற போது கடைசிக்கு முதல் தீர்றன்னா, எனவே அது மென் தொடர் குற்றியலுகரம். விளங்குதா? வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். எனவே இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கடைசிக்கு முதலத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். எனவே உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு வல்லினம் என்னென்ன எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும், மெல்லினம் என்னென்ன எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும், இடையினம் என்னென்ன எழுத்துக்கள் தெரிஞ்சிருந்தா வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் கண்டுபிடிக்கலாமா இயலாதா? ஏழும். சரி, அப்ப உங்களுக்கு வன் தொடர் தெரியும், மென் தொடர் தெரியும், இடைத்தொடர் தெரியும். இப்ப பிள்ளைகள் அடுத்து நம்ம பார்க்க போறோம் முக்கியமானதுதான் இந்த நெடில் தொடரும் உயிர் தொடரும். நெடில் தொடர் குற்றியலுகரம் இதுல தான் கூடுதலா கேள்வி வரும்.
கூடுதலாக குழப்புறது இதில் தான். எனவே இந்த இடத்துல நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல மண் தொடரும் மென் தொடரும் இடைத்தொடர்லையும் கடைசிக்கு முதலெழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சா உயிரெழுத்தா இருந்துச்சா? மண் தொடர் மென் தொடர் இடைத்தொடரில் உயிரெழுத்து மெய் எழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சு. வல்லினம் மெல்லினம் இடையினம். இது இந்த உயிர் தொடரும் நெடில் தொடருக்கும் பொதுவான பண்பு என்னன்னு கேட்டா கடைசிக்கு முதலெழுத்து உயிரெழுத்தா இருக்கும். இதுல நெடில் தொடர்லையும் உயிர் தொடர்லையும் கவனிங்க. நான் பாருங்க உதாரணம் பார்க்குறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உதாரணமாக இப்போ வயிறு அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம்னா இதை பிரித்து பார்க்கணும். எப்படி வானாவை அப்படியே வைப்போம், தேவையில்லை, பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஈனாவை பிரித்தா ஈயனா ப்ளஸ் ஈனா, அடுத்து என்ன வரும்? ரூனாவை பிரித்தா இட்டனா ப்ளஸ் ஊனா, இப்படித்தானே பிரியும். எனவே இது வல்லின மெய்யில் ஏறியுறமாக இருக்குது. எனவே இந்த மெய்யுக்கு முன்னுக்கு இந்த வல்லின மெய் இருக்குதுனே, இந்த மெய்யுக்கு முதல் உள்ள எழுத்து என்னவா இருக்குது? உயிரெழுத்தா இருக்கு. எனவே அந்த மெய்க்கு அந்த வல்லின மெய்யில் மேல் ஏறி வரும் அந்த வல்லினம் இருக்கு, அந்த வல்லினத்து கடைசி எழுத்து வல்லினமா தான் இருக்கும். அது வல்லின மெய்யில் ஏறி வருமா தான் இருக்கும். வல்லின மெய்க்கு முதல் எழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தா இருக்கு. சரியா? எனவே இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உயிர் தொடர் குற்றியல் வரும். வயிறு, பயிறு, வேற என்னது, விறகு, உறவு. சரியா? இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. அப்போ இது இந்த உயிர்த்தொடர் குற்றியலோகரம் வந்து பிரதானமாக எத்தனை எழுத்து? இதில் உயிர்த்தொடர் குற்றியத்தில் 3 எழுத்து உள்ளது. கடைசிக்கு முதல் எழுத்து உயிராக இருக்கணும். இது எத்தனை எழுத்தாக இருக்கும் உயிர்த்தொடர் குற்றியலோகரம்? மொத்தமாக 3 எழுத்தாக இருக்கும். சரியா? 3 எழுத்து சொல்லதான் இருக்கும். ஓகே, கவனிங்க. இந்த உயிர்த்தொடர்லையும் 2 வகை இருக்கு. என்னன்னு கேட்டா குறில் நெடில். அதாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், இருகுறில். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன சொன்னேன்? உயிர்த்தொடர் குற்றியல் 2 வகையாக பிரிக்கணும். என்னது? இருகுறில், அதாவது குறில் பிளஸ் குறில், அடுத்து குறில் பிளஸ் நெடில். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். குறில் பிளஸ் குறில் பிளஸ் நெடில். கவனிங்க. இப்போ வயிறு அப்படிங்கும்போது கவனிங்க, வயிறுங்கிற போது என்னத்தோட குற்றியல் வரும்? வயிறுங்கிறது உயிர்த்தொடர் குற்றியல். முதல் எழுத்து வானா குறில், ரெண்டாவது எழுத்து ஈனாவும் குறிலா இல்லையா? ரெண்டுமே குறிலா? ஓ, அப்ப இரு குறிலை அடுத்து வல்லின மெய்யில் ஏறி உகரமும் உயிர்த்தொடர் தான். கடைசிக்கு முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். 3 எழுத்துல முதல் 2 எழுத்தும் குறிலா இருக்கு, அதுவும் உயிர்த்தொடர் தான். இப்போ இதை வைங்களேன், இந்த சொல்ல பாருங்களேன். இப்போ தராசு, தராசுங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டா கடைசி வந்து வல்லின மெய்யில் ஏறி உகரமா? சரியா? ஓகே. அதுக்கு முதல் எழுத்து இருக்குதானே, அது என்னது? உயிரெழுத்து ஆவண்ணா. ஆனா 3 எழுத்துல முதல் எழுத்து குறில், ரெண்டாவது எழுத்து என்னவா இருக்கு? நெடிலா இருக்கு. கவனிங்க, இது இரு குறிலா இருக்கு, இது குறில் நெடிலா இருக்கு. அப்ப இரு குறிலை அடுத்து வல்லின மெய்யில் ஏறி ஒரு உகரமும் உயிர் தொடர்தான், குறில் நெடிலை அடுத்து வல்லின மெய்யில் ஏறி ஒரு உகரமும் உயிர் தொடர்தான். விளங்கிடுச்சா? 2 வகை இருக்கு. இதுல மட்டும் தான் 2 வகை. எப்படி? இரு குறிலை எடுத்து வல்லின மெய்யில் ஏறி வரும் உகரமும் உயிர் தொடர்தான், குறில் நெடிலை எடுத்து வல்லின மெய்யில் ஏறி ஒரு உகரமும் உயிர் தொடர். இப்போ பிசாசுங்கிறது வந்து என்ன வகை? பிசாசு அப்படிங்கிற சொல் வந்து என்ன வகை? இரு குறிலா குறில் நெடிலா? குறில் நெடில். சரியா? ஓகே. அதே போல எளிதுங்கிற சொல் என்ன தொடர் குற்றியல் வரும்? உயிர் தொடர் குற்றியல் வரும். இரு குறில் பிளஸ் குறில். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உயிர்த்தொடர் குற்றியல் 2 வகை இருக்கு, இரு குறில் நெடில். அப்போ ஏன் அது வருதுன்னு கேட்டாப்புல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உயிரில் குறிலும் நெடிலும் இருக்குது தானே, அதை கடைசிக்கு முதலெழுத்து உயிரெழுத்தா வரணும். அந்த உயிரெழுத்து குறிலும் வரலாம், நெடிலும் வரலாம் தானே. விளங்குதா? என்ன சொல்றேன்ட்டு, கடைசிக்கு முதலெழுத்து உயிரெழுத்தா இருக்குன்னு சொல்றோம். அந்த உயிரெழுத்துல குறிலெழுத்தும் வரலாம், நெடிலெழுத்து வரலாம் தானே. விளங்குதா? இப்போ உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைய அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனவே அவங்க 2 பிள்ளை அப்படிங்கல, என்னது, மூத்த மகனும் வரலாம், இளைய மகனும் வரலாம் தானே. அதே மாதிரி இங்கு என்ன செய்யலாம்? உயிர் என்னது, குறிலும் வரலாம், நெடிலும் வரலாம். எனவே அந்த வகைப்பாட்டுக்காகத்தான் இது 2 வகையாக பிரிக்கிறாங்க, இரு குறில் நெடில். சரியா? பாருங்க, முதலாவது எழுத்து 2லையும் குறில் தான், ரெண்டாவது எழுத்து தான் ஒன்றில் நெடிலா இருக்கு, ஒன்றில் குறிலா இருக்கு. அப்போ இரு குறிலை எடுத்து வல்லின மெய்யில் ஏறி உகரமும் உயிர் தொடர் தான், குறில் நெடிலை எடுத்து வல்லின மெய்யில் ஏறி உகரமும் உயிர் தொடர் தான். விளங்கிச்சா? உயிர் தொடர் குற்றியல் உகரம் விளங்கிட்டா? ஓகே. இப்போ நான் சொன்னேன்,
உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துக்கும் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா எனது கடைசிக்கு முதல்த்து உயிரெழுத்தா இருக்கும். சரியா, உயிரெழுத்தா இருக்கும். ஓகே, ஆனா வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உயிர் தொடர்லேருந்து நெடில் தொடர் எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டா உயிர் தொடர் 3 எழுத்து சொல்லா இருக்கும். உயிர் தொடர் எத்தனை எழுத்து சொல்லா இருக்கும் உயிர் தொடர்? 3. ஆ, 3. ஆனா நெடில் தொடர் எப்பவுமே 2 எழுத்து சொல்லா இருக்கும். எத்தனை எழுத்து சொல்லா இருக்கும்? 2. 2 எழுத்து சொல்லா இருக்கும். அப்ப பாருங்க, இப்ப பாடு, தூது 2 சொல்லி எடுப்போம். இதுல பாருங்க 2 எழுத்து சொல்லா இருக்கு. இதுலயும் இது நெடில், இது நெடில், முதல் எழுத்து நெடில் 2 அதே வர வர. அதனால தான் நம்ம இப்ப நெடிலா இருந்தா தான் நம்ம இதை என்ன செய்யறோம், குற்றியலுகரமா எடுக்கிறோம். படுன்னு வந்தா எடுக்க இல்லாது, ஏன்னா அது குறிலா இருக்கு. எனவே நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறியுறுகிறோம் தான் என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் என்னது? நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறியுறுகிறோம். 2 எழுத்து, அதுல முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருக்கும். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 2 எழுத்து சொல்ல வந்து பார்த்தா கண்டுபிடிச்சு போடலாம். அதில் நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறியுறுகிறமா இருக்கும். இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா உயிர் தொடர் போல கடைசி மெய்க்கு முதல் எழுத்து எப்பவுமே என்னவா இருக்கும்? உயிரா தான் இருக்கும். அந்த உயிர் குறிலா இருக்குமா நெடிலா இருக்குமா? கடைசிக்கு முதல் எழுத்து உள்ள உயிர் கடைசிக்கு முதல் எழுத்து வந்து உயிரா இருக்கும். இந்த உயிர் குறிலா இருக்குமா நெடிலா இருக்குமா? நெடில். நெடிலா தான் இருக்கும். ஏன்னா அது நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறிடுகிறோம்னால அந்த நெட்டெழுத்துங்கும் போது அந்த உயிர் நெட்ட உயிரா தான் இருக்கும். நீண்ட ஓசையுடைய எழுத்தா தான் இருக்கும். விளங்குதா? அப்ப எனவே நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறியுகிறோம் தான் எனது நெடில் தொடர் குற்றியலுகரம். இரு குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறியுகிறமும் குறில் நெடிலை எடுத்து வல்லினமையில் ஏறியுகிறமும் என்னது உயிர் தொடர் குற்றியலுகரம். வல்லினமை எடுத்து வல்லினமையில் ஏறியுகிறோம் வன் தொடர் குற்றியலுகரம். மெல்லினமையை அடுத்து வல்லினமையில் ஏறியுகிறோம் மென் தொடர் குற்றியலுகரம். இடையினமையை அடுத்து வல்லினமையில் ஏறியுகிறோம் எனது இடைத்தொடர் குற்றியலுகரம். விளங்கிட்டா பிள்ளை? இப்போ 5 வகை குற்றியலுகரம் உங்களுக்கு விளங்கிட்டா? ஆமா சார். ஓகே, அப்ப இதுல கடைசியா நம்ம எனது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அது கடைசிக்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்தா இருக்கு. அது படிக்க கூட தேவை ஆகுது அப்படிங்கும்போது கடைசி எழுத்து தூணாவா இருக்கு. அதுக்கு முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஆயுத எழுத்தா இருக்கு. அது என்ன தொடர் குற்றியலுகரம்? வெரி குட். அதன் அடிப்படையில் பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு எப்போவுமே என்ன செய்யாது, குற்றியலுகரம்ங்கிற ஒரு தலைப்பு வந்தாலும் எம்சிக்குள்ள வந்தாலும் சரி சிறுகுறிப்பில் வந்தாலும் சரி உங்களால் முகம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும் சார். எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 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 கேள்வி பாஸ் பேப்பரில் பாருங்க மேக்ஸிமம் வந்திருக்கு. இந்த போல வரலாம். விளங்குதா? அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இதை நல்லா விளங்கிட்டீங்கன்னா ஓகே, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ முதலாவது தலைப்பை நம்ம பார்த்துருக்கோம் பிள்ளைகள். தெளிவா? ஓகே, அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைகள். இதில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு எழுத்தியல் பார்த்துட்டு நம்ம அதை எம்சிக்யூ செய்வோம். சரியா? ஓகே, எழுத்தியல் சார்ந்த எல்லா எம்சிக்கும் செய்வோம். பாஸ் பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் செய்வோம். ஓகே, எழுத்தின் பரம்பல். இது இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன பிள்ளைகள், என்ன வகைக்குள்ள வருது என்னால் விளங்கிக்கணும். என்னது எதுக்குள்ள வருது? சார்பில் வரக்கூடிய ஒரு வகையான குற்றியலுகரத்தை பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டால் எழுத்தின் பரம்பல்ங்கிற தலைப்புக்குள்ள. எழுத்தின் பரம்பல்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுத்தின் பரம்பல்னா பாருங்க, அதில் கொடுத்துருக்கு சொல்லாக்கத்தில் எழுத்துக்கள் பயின்று வரும் முறைமை எழுத்தின் பரம்பல் எனப்படுகிறது. இதனை முதல் நிலை, இறுதி நிலை, இடைநிலையில 3ஆக வகைப்படுத்தி நோக்கலாம். அதை என்ன சொல்லணும் கவலை, நீங்கள் வாசிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லணும் கேட்டா இப்போ எழுத்துக்கள்லாம் சேர்ந்து தான் என்ன உருவாகும்? எழுத்துக்கள்லாம் சேர்ந்து என்ன உருவாகும்? சொல் உருவாகும். ஓகே, இந்த இடத்துல அந்த சொல் உருவாகும் போது அந்த சொல்லிலே எந்தெந்த எழுத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு தானே தமிழ் எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும், எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும், எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் கடைசியில வரும் அப்படிங்கிறதும், எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வராது, எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் இடையில வராது, எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் கடைசியில வராதுங்கிற இலக்கணமும், எந்த எழுத்தோட எந்த எழுத்து சேர்ந்து வரும், எந்த எழுத்தோட எந்த எழுத்து சேர்ந்து வராதுங்கிற அந்த விடயத்தை சொல்றது தான் என்னது எழுத்தின் பரம்பல். தெளிவாயிடுச்சு? எழுத்தின் பரம்பல்னா என்ன அப்படின்னு விளங்கிட்டா உங்களுக்கு? ஓகே, எனவே இந்த எழுத்தின் பரம்பலிலே 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். என்னன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதநிலை எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள். சரியா? முதநிலை எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள்னு நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். முதல்நிலை எழுத்துக்கள்னா எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும், அது உயிரெழுத்துக்கள்லையும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும், மெய்யெழுத்துக்கள்லையும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னு பார்க்குறது தான் முதல்நிலை எழுத்துக்கள். இறுதிநிலை எழுத்துக்கள் என்னது? அதே போல சொல்லின் கடைசியில் எந்தெந்த எழுத்துக்கள் கடைசியில் வரும், எந்தெந்த எழுத்துக்கள் கடைசியில் வராது, சொல்லின் கடைசியில் வராதுன்னு இலக்கணம் இருக்குது.
சரி, அப்போ எல்லாத்தையும் படிக்கல. இப்போ மெயினாக எக்ஸாமுக்கு வரது இடைநிலை எழுத்துக்கள் தான் கூடுதலாக வருது. இருந்தாலும் கூட நம்ம முதல்நிலை எழுத்துக்களை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போவோம். அதாவது முதல்நிலை எழுத்துக்கள் என்கின்ற போது பிள்ளை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது அது இது அரிச்சோடி படிக்கும்போது என்னது ஆனா அம்மா, ஆவண்ணா ஆடு, ஈனாவுக்கு என்ன படித்தோம் இலை, ஈயனாவுக்கு ஈட்டி. சரியா? அடுத்து குரல், ஊஞ்சல், எட்டு, ஏழு அப்படின்னு படித்தோமா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல் படித்தோமா? ஓம் சார். எனவே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதலில் வருமா வராதா? வரும். சரியா? 12 எழுத்துக்களும் வரும். சரியா? ஓகே. அதே போல மெய்யெழுத்துக்கள்லையும் பிள்ளைகள் சில எழுத்துக்கள் வரும், சில எழுத்துக்கள் வராது. அதை கேட்பாங்க, கீழே எம்சிக்குள்ள கேட்பாங்க. சரியா? இப்ப கவனிங்க. இப்ப சும்மா பாப்போமே. சரி, இப்ப க ச ட த ப ர. சரியா? ங ஞ ந ந ம ந ய ர ல வ ல ல. சும்மா பார்ப்போம். நீங்கள் நல்லா கொஞ்சம் வாட்சிக்கொள்ளுங்க. சும்மா பாருங்க. இப்போ காணா வருமா முதல்ல? வரும். கடவுள். சரியா? கடவுள். ஓகே. சும்மா முதல் எழுத்தை மட்டும் பார்ப்போம். உயிர்மையில் நிறைய அப்படி நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதுலேயும் உயிர்மையிலேயும் நிறைய எழுத்துக்கள் வரும், நிறைய எழுத்துக்கள் வராது. சரியா? அதை நான் பிறகு பார்ப்போம். சாணா வருமா? சாணம், சிந்தனை அப்படி போய்கிட்டு இருக்கும். டானா வருமா? டானா டானா வரும், ஆனா வராது. சரியா? மைக்க மியூட் பண்ணுங்க. நான் எக்கோ வருது. அதாவது டானா என்பது நவீன தமிழ்ல வரும். இப்போ டயர். சரியா? அதை கேட்பாங்க, நவீன தமிழ்ல கேட்பாங்க, அல்லது இலக்கணத்தை அப்படி பொதுவாக கேட்பாங்க. சரியா? இப்போ டயர். சரி, அந்த மாதிரி சொற்கள் இப்போ நான் பயன்படுத்துகிறோம். தமிழுக்கு புகுந்துருக்கு அந்த சொற்களை. யாராவது சொல்கிறீங்களா, நான் வாகனத்தில் போகும்போது எனது சக்கரம் பழுதடைந்து விட்டது, கிழிந்து விட்டதுன்னு சொல்கிறோம்? இல்லை, என்ன சொல்கிறோம்? டயர் பெச் போயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம். இல்லைங்களா? எனவே இட்டனா வராது. இத்தனை வருமா? வரும். ஓம் சார். இப்போ நான் வரும். இது வருமா? இஷ்டனா? இல்ல. வராது. அதே போல பிள்ளைகள் இந்த மெல்லினத்திலையும் அதே மாதிரி இந்த மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இருக்கு. இங்கனா வருமா? வராது. இஞ்சனா வருமா? வரும். ஆனா எல்லாத்தோடையும் வராது. ஞானா, ஞமிலிங்கிற ஒரு சொல் இருக்கு, ஞானம் இருக்கு. நீனா, நீனா, நியூனா, நியூனால வருமா உயிர்மையில? வராது. இந்த நானா அறவே வராது. இந்த நானா வரும். சரியா? நா, நீ, நூ, நே, நே, நை, நோ அப்படி எல்லாமே வரும். சரியா? மானாவிலையும் எல்லாமே வரும், பெரும்பாலும் எல்லாமே வரும். அதே இந்த நானா அறவே வராது. விலங்கு தானே உதாரணம் சொல்லி இந்த மாதிரி வல்லினத்திலையும் மெல்லினத்தின் இடையினத்திலையும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய மெய்களும் இருக்கு, மொழிக்கு முதலில் வராத மெய்களும் இருக்கு. அதே போல மெய் உயிர்மெய்யிலையும் சில மெய்கள் வந்து மொழிக்கு முதல்ல உயிர்மெய் வரும், உயிர்மெய் வராமல் இருக்கும். உதாரணம் வானா வாவனால் எடுங்களேன். இப்போ வானா வரும், வண்டு. வா வாவனாவுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, எழுத்து சொல்லணும். வாழ்க்கை. வானா வானம். வானம். வானம் அதெல்லாம் வரும். அடுத்த எழுத்து என்ன? வீணாவுக்கு சொல்லுங்க. விளையாட்டு. வீணாவுக்கு சொல்லுங்க. அடுத்த எழுத்து என்ன? அடுத்த எழுத்து என்ன? ஊனாவுல ஏதாவது சொல்றா? ஊனாவுல சொல்றா? இல்ல. அந்த மாதிரி அப்படியே ஓர்டரா போகும்போது சில எழுத்துக்கள் வரும், சில எழுத்துக்கள் வராது. அது நீங்க என்ன கெஸ் பண்ணி அந்த ஓர்டரை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடலாம். பாடமாக்கிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்சிக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அதை பார்த்துடலாம். அந்த லைனை பார்த்து நம்ம மைண்டுக்கு எடுத்து செஞ்சிடலாம். அப்ப நம்ம இது 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 இருக்கு பிள்ளைகள், இதை நம்ம ஆழமா பார்த்துக்கிட்டு இருக்காது. நீங்க வாட்சி விளங்கிக் கொள்ளுங்க. விளங்குதா? எனவே இவ்வாறு மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள், முதலில் வராத எழுத்துக்கள் இருக்கு. அதே போல மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள், இறுதியில் வரக்கூடாத எழுத்துக்கள் இருக்கு. இப்போ உயிரெழுத்துக்களே மொழிக்கு இறுதியில வராது. அடிக்கடி கேள்வி கேட்கறாங்க, என்னென்ன எழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது? ஆனா வருமான்னு பாருங்க. பல, பலா. சரி, அப்படியே வரும். எந்தெந்த எழுத்துக்கள் வராதுன்னு கேட்டா பிள்ளைகள், ஏனா வராது, ஓனா வராது. இன்னொரு எழுத்து சொல்லுங்க. ஓவன். ஓவனா வரும். சரி, ஈனா வரும். அவ்வண்ணா அவ்வண்ணா வராது. சரியா? ஏனா, ஓனா, அவ்வண்ணா மூணுமே வராது. சொல்லுங்க பாப்போம், ஏனா அவ்வளோ கடைசியில் எழுத்து வர மாதிரி. ஓவனா வரும். ஓவன் அப்படியே அவனோ அப்படிங்கிற ஓவனா வருது. ஓனா வராது, அவ்வனா வராது, ஏனா வராது. சரியா? விலங்குதான் என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள்லையும் கடைசியில் வராமல் இருக்குது. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களையும் கடைசியில் வராத எழுத்துக்களும் இருக்குது. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கேள்விக்கு நம்ம நேரடியாக போகிற மொழியில் எது அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இடைநிலை எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்?
இடைநிலை இடைநிலை எழுத்துக்கள். எழுத்துக்கள். இடைநிலை எழுத்துக்கள்னா என்னது? சொல்லுக்கு இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் எது எது வரும், சரியா? அது எது எதோட வரும், எது எதோட வராதுங்கிறது தான் பார்க்குறோம். அதை தான் நம்ம இடைநிலை மெய்மயக்கம்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? இடைநிலை மெய்மயக்கம். இடைநிலை இடைநிலை மெய்மயக்கம். மெய்மயக்கம். எனவே அதாவது மெய் எழுத்துக்கள் இரட்டித்து அல்லது பிற மெய்களுடன் இணைந்து சொல்லிடையில் வருவதுதான் இடைநிலை மெய்மயக்கம். மெய்கள் ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வர்றது அல்லது வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வர்றத பொதுவான ஒரு பேர் தான் இது இடைநிலை மெய்மயக்கம். என்னன்னு சொல்லுவோம்? இடைநிலை ஆ, மெய்மயக்கம். இந்த இடைநிலை மெய்மயக்கத்தை இடைநிலை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இடைநிலை மெய்மயக்கத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்னது? இடைநிலை மெய்மயக்கத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்னது? உடனிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை வேற்றிநிலை வேற்றுநிலை மெய்மயக்கம். 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 உடனிலை மெய்மயக்கம் என்றால் ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வருது. வேற்றிலை மெய்மயக்கம் என்றால் வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வரும். அது உங்களுக்கு பரிச்சயமான விஷயமா தான் இருக்கும். அது உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அப்பா என்கின்ற போது உடனிலை, தங்கை என்கின்ற போது வேற்றிலை. தெரியுதுதானே? ஓகே. அதில் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதில் இந்த இந்த எம்சிக்குள்ள எதை வச்சு கேட்குறாங்கன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உடல்நிலையாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள், வேற்றுநிலையாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள், ரெண்டிற்கும் வரக்கூடிய எழுத்துக்கள்னு இருக்குது. உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் இருந்து இக்கண்ணா, இச்சன்னா, இத்தன்னா, இப்பண்ணா, கச, தப்ப ஞாபகம் வச்சுக்கணும். என்ன எழுத்துக்கள்? இக்கண்ணா இச்சன்னா இன்னா, இத்தன்னா சன்னா, இப்பண்ணா. இப்பன்னா, பின்னா. அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த எழுத்துக்கு பக்கத்தில் இந்த எழுத்து தான் வரும், வேற எழுத்தே வராது. உங்கள் கிளாஸ் ரூமில் பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, சரியா? அவங்களோடய தான் நீங்கள் உட்காருவீங்க, எங்கே போனாலும் அவங்களோட தான், வேற யாரோடய சேர்றதில்ல, சரியா? சில பேர் பாய்ஸ் வந்து பாய்ஸோடய சேரக்கூடிய ஆள் இருக்கும். சில பாய்ஸ் வந்து பாய்ஸோட சேர மாட்டாங்க, கேர்ள்ஸோட சேர்ற பாய்ஸும் இருப்பாங்க. அது ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, பொடிங்களும் பிள்ளைகளும் விளங்குது. அந்த மாதிரி ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் இந்த மெய்யோட இந்த மெய் தான் வரும், வேற மெய்யே வராது. அப்படின்னா உடல்நிலை மெய் மயக்கமாக மட்டும் மாறுது. வேற்றிலைனா இந்த மெய்க்கு பக்கத்தில் இதே மெய் வராது, இது வராது. இரனாவுக்கு பதில் இரனா வராது, இல்லைனாவுக்கு பதில் இல்லைனா வராது அப்படின்னு தான் சொல்லுங்க. அப்படி இருக்காது, வேற ஒரு மெய் தான் வரும். உதாரணமாக இப்போ பாருங்க, இப்போ இக்கனா வந்து பக்கத்தில் வந்து அக்காங்கிறத பார்க்குறோம். அது இரனாவுக்கு பக்கத்தில் இன்னொரு இரனா வர மாதிரி சொல்லு இல்லை. இப்போ இரனா உதாரணமாக இரனா வர மாதிரி சொல்லுன்னு சொல்லுங்க, இடையில வர மாதிரி. உதாரணம் மார்பு அப்படின்னு சொல்லிடுங்களேன். மார்பு அப்படிங்கும்போது இரனாவுக்கு பதில் இப்பனா வருது, சரியா? உயர்வு அப்படிங்கும்போது இரனாவுக்கு பதில் இவ்வனா வருது. இரனாவுக்கு பதில் இரனா வர்றதுமா இல்லை, இல்லைனா எடுத்தா வாழ்வு அப்படிங்கும்போது இல்லைனாவுக்கு பதில் இவ்வனா வருது. இல்லைனா வருமா? வராது. அப்போ க ச த ப உடல்நிலையாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள், இல் வந்து வேற்றிலையாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள். மொத்தம் 18 எழுத்துக்கள், 6 ரெண்டுக்கும் போயிட்டா இங்கே 4 அங்கே 2, மீதி இருக்க 12 எழுத்துக்கள் என்ன வரும்? உடல்நிலையாக வரும், வேற்றிலையாக வரும். உடல்நிலையாக வேற்றுநிலையாக. விளங்குதா? தெளிவா? இதுதான் பிள்ளைகள். இது வந்து ஒரு தொடை வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரியா? அப்போ ஈஸியாக உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக. இது மனித தொடை அல்ல, கணித தொடை, சரியா? விளங்குதா? அப்போ இதில் உங்களுக்கு உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், அதே மாதிரி இப்படி கேட்பாங்க, உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் வரக்கூடிய சொல் அப்படின்னு கேட்பாங்க. சரி, இப்போ உதாரணமாக வாழ்க்கைங்கிறனுங்களே, வாழ்க்கைங்கிற சொல் எடுத்தா இந்த வாழ்க்கைங்கிற சொல் உடல்நிலை மெய்மயக்கமாக வந்திருக்கா, வேற்றுநிலை மெய்மயக்கமாக வந்திருக்கா? ரெண்டும் சார். ரெண்டும் கலந்து ரெண்டுமா வந்திருக்கு. ஏன்னா இந்த இல்லனாவையும் இக்கனாவையும் பார்த்தா வேற்றுநிலை, இந்த இக்கனாவும் இந்த கையனாவில் இக்கனாவையும் பார்த்தா உடல்நிலை. ஊடநிலை. விளங்கிட்டா பிள்ளைகள்? இதுதான் என்னன்னு கேட்டா இந்த உடல்நிலை மெய்மயக்கம் ரெண்டாவது தலைப்பும் பார்த்துட்டோம். எழுத்தியல்ல ரெண்டாவது தலைப்பு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். இது கண்டிப்பாக வரும் பிள்ளைகள், அடிக்கடி வருது. பாஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், பாஸ் பேப்பரை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கேள்வி வந்திருக்குங்கிறத நம்ம அதை பிறகு நம்ம பார்ப்போம். சரி இல்லை, இப்போ வந்து விளங்கிக் கொள்ளும். சரியா? சரியா? ஓகே. அடுத்த பிள்ளை நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை, அதாவது உச்சரிப்பு முறைக்குள்ளே போகிறோம். சரி, இது ஏற்கனவே நான் இந்த விஷயம்லாம் டெக்னிக்கெலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மேலோட்டமாக விஷயத்த சொல்லுவேன், நல்லா புரிச்சுக்கொள்ளணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டைமையும் சேவ் பண்ணிக்கொள்ளணும், விஷயத்தையும் விட்டுட்டும் போகக்கூடாது. அப்போ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் நியூட்ரலாக போவேன். நீங்கள் என்னோட இணைஞ்சு வரதுக்கு ரெடியாக இருக்கணும், நல்லா அவதானமாக இருங்க. என்ன தாங்கிட்டு போட்டிங்கன்னா திரும்ப சந்தேகம் வரும். முழுமையாக இருந்தீங்கன்னா சந்தேகமே வராது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு முறைங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் மெய்யெழுத்துக்கள் உச்சரிப்பு முறையில் ஒரு கேள்வி வரும். சரியா? இப்போ எப்படி வரும்னு கேட்டால் இதுதான் தலைப்பு, இதில் தான் நம்மளை வரப்போகுது. ஆனால் ஒரு பயணம் பின்னுயிர் வரலாம், ஒரு இடையுயிர் வரலாம், கூடுதலாக வரல, ரொம்ப காலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் கவனிங்க. உச்சரிக்கும் முறையின் அடிப்படையில் உயிரெழுத்துக்களை 8 தொகுதிகளாக வகைப்படுத்தலாம். எத்தனை தொகுதிகளாக வகைப்படுத்தலாம்?
8. இந்த 8 8ல இருந்து பகுதிகள். ஏதாவது ஒன்று வரலாம். சரியா? அப்படித்தான் நம்ம படிக்க போறோம். எனவே முதலாவது இதழ் குவி உயிர், ரெண்டாவது இதழ் குவியா உயிர். அப்ப நல்லா கவனிச்சுக்கணுங்க. உ உ ஓ ஓ ஔ. இதெல்லாம் குவிங்க, எல்லாம் குவிச்சுட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லி போடலாம். உ உ ஓ ஓ ஔ. இதழ் குவிந்த உயிர். அந்த 5 எழுத்துக்கள் போயிட்டு மீதி 7 இருக்குதுன்னு இதழ் குவியா உயிர். அ ஆ இ ஈ ஏ ஏ ஐ. சரியா? விளங்குதா உங்களுக்கு? அப்ப இதழ் குவியா உயிர், இதழ் குவிந்த உயிர். அப்ப இதுல உங்களுக்கு டெக்னிக்லாம் தேவையில்ல. அந்த டைம்லயே நம்ம இதழ் குவிச்சும் குவிக்காமையும் பார்த்தாலே விளங்கிடும். அதுக்கு டெக்னிக் தேவையா? இல்ல சார். இல்ல. அடுத்து தான் பிள்ளைகள் மிகுதி 6ஐ தான் நம்ம டெக்னிக்கோட பார்க்க போறோம். சரியா? முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர், மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர். சரியா? எனவே இதை 2ஆ பிரிக்கிறோம். எதை 2ஆ பிரிக்கிறோம்? முதல் 3ஐயும் அடுத்த 3ஐயும் 2ஆ பிரிக்கிறோம். சரியா? ஏன் 2ஆ பிரிக்கிறோம்னு கேட்டா, முதல் 3 எதோட சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டா, நாக்கின்ற விரைப்பு தன்மையின் அடிப்படையில் ஒரு எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு விரைப்படையுமாம். அதை நம்ம பார்க்கலாது. சரியா? கையை போட்டு பார்க்கலாது இது விரைப்படையதா இல்லையா அப்படின்ட்டு. எனவே இந்த இடத்துல நல்லா கவனிச்சு கொள்ளணும். முன்னுயிர் பின்னுயிர் இடையுயிர் என்கின்ற போது, முன்னுயிர் பின்னுயிர் இடையுயிர் என்கின்ற போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, நாக்கின் முன்பகுதி விரைப்படைந்தால் அது முன்னுயிர். இந்த குறிப்பிட்ட எழுத்துக்களை உச்சரிக்கும் போது, உயிரெழுத்துக்களின் குறிப்பிட்ட எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் முன்பகுதி விரைப்படைந்தால் முன்னுயிர். அப்ப நாக்கின் பின்பகுதி விரைப்படைந்தால் பின்னுயிர். பின்னுயிர். நாக்கின் நடுப்பகுதி விரைப்படைந்தால் இடையுயிர். இடையுயிர். சரியா? அதே போல மற்ற 3ஐயும் பார்த்தோம்னா, மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர் வந்து இது நாக்கின் அசைவின் அடிப்படையில். நாக்கின் அசைவின் அடிப்படையில் எப்படின்னு கேட்டா, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் நோக்கி எழுந்தால் அது மேலுயிர். நாக்கு என்ன செய்யும்? மேல் நோக்கி எழும், மேல் அசையும், மேல் எழும், அது மேலுயிர். அப்ப கீழுயிர் என்னது? எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு கீழ் நோக்கி தாழும், அது கீழுயிர். நடுவுயிர் என்னது? எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேலும் கீழும் அற்ற நிலையில், எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் கீழ் இரண்டும் அற்ற நிலையில் நிற்கின்றது. இது என்னன்னு சொல்லுவோம்? நடுவுயிர்னு சொல்லுவோம். நடுவுயிர். சரியா? அப்ப முதல் 3ம் நாக்கின் விரைப்பின் அடிப்படையிலும் அடுத்த 3ம் நாக்கின் அசைவின் அடிப்படையிலும் இருக்குங்கிறத நீங்க தெளிவா விளங்கி கொண்டீங்களா? விளங்கிட்டா? எனவே இந்த பகுதியில நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னு கேட்டா, நம்ம நாக்கு விரைப்படை முன்னுக்கு விரைப்படையதா, நடுவுல விரைப்படையதா, மேற்கில் நோக்கி போகுதா, கீழ் நோக்கி போகுதான்னு நம்ம எக்ஸாம் ஹால்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டென்ஷன்ல நாக்குள் கையை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேமா? இயலாது சார். இயலாது. எனவே தான் உங்களுக்கு இந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கு இந்த டெக்னிக் தெரியும்னு சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த டெக்னிக் ஏற்கனவே வந்திருப்பீங்க, சொல்லிக் கொடுத்துருப்பேன். தெரிஞ்சவங்க அங்கே கையை வைத்துங்க. நிலக்ஷனாவுக்கு தெரியுமா இருக்கும், ஏற்கனவே வந்திருப்பீங்க. வேற யாருக்கும்? யாருக்கும் தெரியாதா? எல்லாம் புதிய ஆக்கள் தானா? தெரியாத ஆக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ சின்ன ஒரு நகைச்சுவை ஒன்று என்னன்னு கேட்டால், ஒரு முறை இப்படி தான் கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் கேட்டேன் நான். சரியா? பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சவங்க கை வைத்துங்க அப்படின்னோடனே கொஞ்சம் பேர் கை வைத்துறாங்க. தெரியாதவங்க கை வைத்தோன்னா கொஞ்சம் பேர் கை வைத்துறாங்க. அப்போ சில ஒரு ஆள் வந்து 2க்குமே வைத்தலை. அப்போ தெரியுமா தெரியாது? தெரியாது சார் அப்படின்னா. அப்போ நீங்கள் வைத்திருக்க வேண்டியது தெரியாதுங்க போது, இல்லை சார் அந்த ஹேண்ட் ரைஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது சார் அப்படின்னா. ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது இருக்கீங்களே. ஓகே, அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. விளங்குதா? அப்போ நான் உங்களை தெரிய வைக்கிறேன். கவனிங்க. முன்னுயிர் என்றால் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் முன்பகுதி விரைப்படையும். எனவே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் உள்ள காலம் உள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம்? டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி? முன்னே முன்னே முன்னுயிர் முன்னே இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது. சரியா? அவ்வளோதான். முன்னுயிர்னா முன்னே இட்டிலி, முன்னேனா முன்னுயிர், இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது. முதல் எழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இ இ ஏ ஏ வந்துடும். எக்ஸாமுக்கு வரும்போது எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. அப்போ முன்னே இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியதுன்னா முன்னுயிர். பின்னுயிர் என்றால் பின்னே உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். பின்னே பின்னேல பின் உண்டியலில் பின்னேல பின் உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். அப்போ சின்ன வயசில் நம்ம காசு போடுவோம், பின் உண்டியல், பின் போட்டு காசு துளாவி எடுப்போம். எனவே அந்த இதில் ஊசி ஒன்றை துளாவுறாங்க. அப்போ பின் உண்டியலில் பின்னுயிர், உண்டியலில் ஊனா, ஊசி என்பது ஊவனா, ஒன்றை என்பது ஓனா, ஓட்டினேன் என்பது ஓவனா. சரியா? இடையுயிர் எப்படி ஞாபகம்னா, அந்த இந்த படம் என்னது, பிகில் படத்தில் பாண்டியம்மான்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? ரோபோசங்கோட மகள் பார்த்துட்டீங்க தானே? ஓ சார். அதில் பாண்டியம்மா வந்து ரொம்ப மெலிவான ஒரு ஆளா, குண்டா ஆளா?
குண்டு குண்டண்ணா. சார். குண்டு. குண்டு சார். சரியா? அதுலயே வந்து ஏசுவார் என்ன அந்த இடையில என்ன சாப்பிட்ற இதெல்லாம் சாப்பிட்றதுனே ஒழுங்கா விளையாட மாட்டியா அப்படின்னு ஏசுவார். குண்டு குண்டம்மா குண்டம்மான்னு. எனவே அவள் இடை என்னது ஆச்சரியமா நம்ம பார்க்கும்போது இடையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் ஆச்சரியப்படுறோம். அம்மாடி ஆத்தாடி இப்படி ஒரு இடையா அப்படின்னு. அப்ப இடை இடை உயிர் இடை அம்மாடி ஆனா ஆத்தாடி ஆவண்ணா. அப்ப ஆ ஆ. சரியா? அப்ப ரெண்டு எழுத்து வந்துடும். விளையாச்சா? அப்ப முன்னுயிருக்கு முன்னே எட்டிலில் எறும்பு ஏறியது, பின்னுயிருக்கு பின்னுண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினு, இடைக்கு வந்து இடை அம்மாடி ஆத்தாடி. இந்த மூணு விளங்கிட்டா? டெக்னிக் விளங்கிட்டா? எக்ஸாமுக்கு ஏதாவது இடையுயிர் வந்தால் இடை அம்மாடி ஆத்தாடி ஆனா ஆவண்ணா. பின்னுயிர்னா பின்னுண்டியில் ஊசி ஒன்றை ஓட்டேன் எழுத்து கரெக்டாக வரும். யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவா பிள்ளைகள்? ஓ சார். ஆ, ஓ சார். ஓகே. அப்ப இந்த மூன்றும் நாக்கின் விறைப்பு தன்மையின் அடிப்படையில் நாக்கின் முன்பகுதி விரைப்படைதல் நாக்கின் அது இதையும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்படியும் கேட்கலாம். இதோட சம்மந்தப்பட்ட நாக்கின் பின்பகுதி விரைப்படைகின்ற அந்த மாதிரி வசனத்தில் கேட்டாலும் கேட்பாங்க. சரியா? அல்லது பின்னுயிரால்னு கேட்டால் ஈஸியாக தெரியும். அப்போ எப்படி வேணா கேட்கலாம். அப்போ வரைவிலக்கணத்தோடய பாடமாக்கிக் கொள்ளுங்க. அப்போ ஈஸி. அடுத்த பிள்ளைகள் அடுத்த மூணை நம்ம பார்க்கும்போது என்னென்ன என்னது மேலுயிர் கீழுயிர் நடுவுயிர். இந்த மூணுமே நாக்கின்ற அசைவின் அடிப்படையில் மேலுயிர் என்றால் வெளுத்தில் வச்சிருக்கும்போது நாக்கு மேல் நோக்கி எழுகின்றது, கீழுயிர்னா தாழ்கின்றது, நடுவுயிர்னா ரெண்டுக்கும் சமனாக இருக்குது. எனவே அதுக்கு என்ன டெக்னிக் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது, இந்தியாவிலையும் வருது, இலங்கையிலையும் வருது. இலங்கையில் ஏஎல் எக்ஸாம் வருது, இந்தியாவில் +1 +2 ரிசல்ட்ஸ் வருது. அப்போ நல்லா படிக்கிறானுங்க இந்தியாவில் உள்ளவனும். ஈழம்கள் இங்கே வடகிழக்கு மட்டும் மெயின் பண்ணுங்க. சரியா? வடகிழக்கில் ஈழம்னு அப்படி அப்போ இந்தியாவிலும் ஈழத்து நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல யூனிவர்சிட்டி போகிறாக்கள் கூட. இங்கே பார்த்தா சென்ட்ரல் ப்ராவின்ஸும் கீழே தென் மாகாணத்துலேயும் சரியான குறைவு. அப்போ சார் படிப்பிச்ச ஒரு என்ன செய்யறாங்க பாரு, நீங்கள்லாம் என்ன நீங்கள் படிக்கிறீங்க. சரியா? மேலே நமக்கு மேலே பாருங்க இந்தியா இருக்குது, ஈழம் இருக்குது, உருப்படுற ஊரெல்லாம். நீ எல்லாம் உருப்படாத ஆக்கள், நீங்கள் என்னது இவ்வளோ படித்து கொடுத்தும் உங்களுக்கு விலங்கலை அப்படின்னு அவர் ஏசுறாரு. அப்போ மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊருங்கையில் மேலுயிர் ஈனா ஈயன்னா ஊனா ஊனா வரும். தெளிவா? தெளிவா? பய தெளித? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர். ஈனா வந்து இந்தியா, ஈழம் வந்து ஈயன்னா ஈழம், உருப்படும் ஊனா ஊர் வந்து ஊவண்ணா. சரியா? நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன் பிறகு. சரியா? ஓகே. அடுத்து கீழுயிர் என்கின்ற போது பார்க்குறாரு. அப்போ நாங்களாம் சார் உருப்பட மாட்டோம்னு சொல்கிறோம். நாங்களாம் நீங்களாம் சொல்லி வேலை என்னது கீழே என்ன செய்யணும்? கீழே என்ன இருக்குது? தென் மாகாணத்தில் தென் மாகாணத்தின் முக்கியமான ஒரு நகரம் என்னது? அம்பாந்தோட்டை. எனவே கீழே அம்மாந்தோட்டை ஆடு தான் மேய்க்கணும். சரியா? அம்மாந்தோட்டையில் போய் நீங்களும் ஆடு தான் மேய்க்கணும்னு ஏசுறாரு. அப்போ கீழே அம்மாந்தோட்டை ஆடு மேய்க்கணும். சரியா? அடுத்து நடுவுயிர். நடுவுயிர் வந்து எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் மேல் கீழ் அற்ற நியூட்ரலாக வருது. எனவே நடு நடு எண் ஏடு ஒன்று ஓடமானது. சின்ன வயசில் நம்ம இது கப்பல் செஞ்சு விளையாடுவோம். ஞாபகம் இருக்கா? கப்பல் நடு கிழிச்சு கப்பல் செஞ்சு விளையாடுறது, ரொக்கெட் விடுறது, அப்படிலாம் ஓம் செஞ்சிருக்கீங்களா? சார். சின்ன வயசில் இப்பயும் அப்படி தான் செய்கிறோன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. எனவே இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். சின்ன வயசில் நம்ம விளையாடும் போது என்னது ஓடம் செஞ்சு விளையாடுறது. அது என்னன்னு கேட்டால் நடு எண் நடு கொப்பியில் நடுப்பகுதி இருக்கு. நடு ஏடாவை பெருசாக செய்யலாம். நடு எண் ஏடு ஒன்று. நடு எண் வேற யாரும் இல்லை. எண் எனது சொந்த எனது ஏடு ஒன்று என்னவாயிருச்சு? இப்போ ஓடமா ஆயிடுச்சு. அப்போ நடுவுயிர் எண் ஏனா ஏனா ஓனா ஓனா. விளங்குதா பிள்ளைகள்? இப்படி நம்ம டெக்னிக்காக யூஸ் பண்ணி விளங்கி கொண்டோம்னா நம்ம பயப்படாமல் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். சரி? அதுக்கு கண்ணை மூடி அடிக்கிறேன்ட்டு அடுத்த கேள்விக்கான விடைக்கு மேலே அடிச்சிடாங்க. சரியா? என்ன சொல்ல வரேன்டா மிக தெளிவாக உங்களுக்கு கடற்கரைன்னு ஞாபகத்தில் வரும். இது எதை வச்சு நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுறோம்? ஆவர்த்தன அட்டவணையை வச்சு. சின்ன வயசில் நம்ம படிக்கும்போது ஆவர்த்தன அட்டவணை ஐதரசன் ஈலியம் எழுதியம் படிக்கிறது தானே. ஐதரசன் ஈலியம் எழுதியம் பெர்லியம் போரன் கார்பன் ஐதரசன் ஆக்சிஜன் ஒரு ஆவர்த்தன அட்டவணை பாடமாக்குனீங்களா அப்படி சின்ன வயசில்? சின்ன வயசுலன்னா எப்போ? அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஓ ஓம் சார். சார். அதை பாடமாக்குறேன். பாடமாக்குறதுக்கு நம்ம ஒரு பாட்டு ஒன்று பாடி வச்சிருப்போம். HH லண்டன் பிபிசி நோட் ஆஃப் ஃப்ரைடே நீயும் நானும் எம்ஜிஆர் சிலுக்கு பக்கத்தில் சிவாஜி கூல்ட்ரிங்க் சர்வதை கண்ணால் கண்டேன் நாங்கள் பாடமாக்குறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடமாக்கியிருப்பீங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருது. ஞாபகம் வருதா? ஆமாம் சார். எங்க சொல்லுங்க ஓம் பாப்போம். சார். ஞாபகம் உங்களோட இருக்கு. உங்களோட பாட்டுன்னு சொல்லுங்க. ஷீகி லண்டன் பிபிசி நோட் ஆஃப் ஃப்ரைடே நீயா நானா எம்ஜிஆர் அல்ல சிவாஜி ஆக்கிய கத்திரிக்காய் கறி. பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்கு? கத்திரிக்காய் கறி போயிடுச்சு. சரியா? அப்போ கொஞ்சம் வித்தியாசம். டொட் ஆஃப் ஃப்ரைடே ஒரு ஒன்று இருக்குது. வேறு யாராச்சும் வித்தியாசமாக இருக்கா? பாப்போம். ஒரு ரிசர்ச்சே பண்ணி போடலாம். எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களும் இருக்கீங்க இங்கே. சொல்லுங்கள் ஜோய், சொல்லுங்கள். HH லண்டன் BBC நோட் ஆஃப் நீயா நானா எம்ஜிஆர் அல்லது சிவாஜி பத்மினி சிறிதேவி குலக்கரிலாட கமல் கண்டான்.
பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்கு? அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறது. எம்ஜிஆருக்கும் தெரியாது, சிவாஜிக்கும் தெரியாது, ஸ்ரீதேவிக்கும் தெரியாது அந்த விஷயம். ஆனால் என்ன செய்யறது, நம்ம பேசுறது. அடுத்து வேற ஃபாத்திமா, ஞாபகம் இருக்கா உங்களோட ஸ்கூலில் எப்படி? ஓகே. அப்போ நம்ம நினைவுகளை மீட்டி கொண்டோம். சரியா? அது ஒரு கனா காணும் காலங்கள்லாம் ஓஎல் டைம். ஏஐல குறிப்பிட்ட பேர் தான் வந்து மிச்சப்பட்டிருப்போம். ஆனால் ஓஎல்ல எப்படி பெரிய ஒரு க்ரௌட் ஒன்று இருக்கும். இப்போ நண்பர்கள்லாம் எங்கெங்கேயோ திசை மாறி போயிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களோட நினைவை மீட்டிக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. சரி, ஓகே. அடுத்த பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கணும். உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு அடிப்பில் வகைப்படுத்தும் போது இப்படி கேள்வி கேட்டுருவாங்க. மேல் முன்னுயிர், நடு முன்னுயிர், மேல் பின்னுயிர், நடு பின்னுயிர், கீழிடையுயிர். இது ஏன் அப்படின்னு கேட்டால், மேலுயிர்னா என்னன்னு பார்த்தோம். மேலுயிர் என்னன்னு பார்த்தோம். மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர் என்ன நாக்கின்ற அசைவு அடிப்படையில், பின்னுயிர், முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர் நாக்கின் விரைப்பு அடிப்படையில். அப்போ ஒரு எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ஒரே நேரத்தில் விரைப்பும் அடையும், நாக்கு அசைவும் ஏற்படும் தானே. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஒரே நேரத்தில் நாக்கு மேல் நோக்கி போகும்போது நாக்கின் முன்பகுதி விரைப்படையலாம் தானே. விளங்குதா? இப்போ பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்க, மேல் பின்னுயிர். மேலுயிர்னா என்ன? வெளுத்தில் உச்சரிக்கும் போது நாக்கு மேல் நோக்கி எழுது. பின்னுயிர்னா என்ன? நாக்கின்ற பின்பகுதி விரைப்படுது. பின்பகுதி விரைப்படுகிற சந்தர்ப்பத்தில் நாக்கு மேல் நோக்கி அசையும் தானே, அசையலாம் தானே. எனவே அதோடு சம்மந்தப்பட்டு தான் இப்படி ரெண்டும் ஒன்றா நடக்கும்போது ஏற்படுகின்றது மேல் முன்னுயிர், நடு முன்னுயிர், மேல் பின்னுயிர், நடு பின்னுயிர், கீழுயிர் இப்படி கேட்டுருவாங்க. இப்போ வச்சானா பாரு ஆப்போ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க ஏழுமா ஏழாது. அதுக்கு டெக்னிக் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டால், இது ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு எழுத்தா பிரியும். குறில் நெடியில் ரெண்டு ரெண்டு எழுத்தா பிரியும். சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த டெக்னிக் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி கண்டுபிடிக்கலாம். மேலுயிர் சொல்லுங்க. மேலுயிர் என்னன்னு பார்த்தோம். மேலே, இந்தியா, ஈழம், உருப்படும், ஊர். சரியா? மேலுயிர். ஓகே. மேல் முன்னுயிர் தான் பார்க்க போறோம். முன்னுயிர் சொல்லுங்க. முன்னே, இட்லியில் இட்டிலியில் ஈ ஈ எறும்பு ஏறியது. ஏறியது. அப்ப இந்த ரெண்டு லைன்லையும் சேமா பொதுவா ரெண்டு எழுத்து இருக்கும். என்ன எழுத்து? ரெண்டுலையும் ஒரே எழுத்து இருக்கும். அங்கேயும் அதே ரெண்டு, கீழேயும் ரெண்டு. எது இது? இ, ஈ ஈ இ. அப்ப மேல் முன்னுயிர் என்ன எழுத்துக்கள்? ஈயும் ஈயும். ஈ ஈனாவும் ஈனாவும். கண்டுபிடிக்கலாதா? கண்டுபிடிக்கலாம் சார். கண்டுபிடிக்கலாம். இப்ப நடு முன்னுயிரை நீங்க கண்டுபிடிங்க. நடு முன்னுயிர் சொல்லுங்க. நடு உயிரை சொல்லுங்க. நடு, எண், எண், ஏடு, ஏடு, ஒன்று, ஒன்று, ஓடமானது. ஓடமானது. முன்னுயிர் முன்னே ம், இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது. ஏறியது. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இதுல சேமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன எழுத்து? ஏ ஏ ஆ, ஏ ஏ தான் என்னது? நடு முன்னுயிர். சரியா? அடுத்து மேல் மேல் பின்னுயிரை சொல்லுங்க பாப்போம். மேல் உயிரை சொல்லுங்க. மேலே மே இறுதியா ஆ, ஈழம் ஆ, இந்தியா ஈழம் உருப்படும் ஊர். ஊர். பின்னுயிர் பின் உண்டியலில் ஊசியொன்றை ஓட்டினேன். இதுல எது சேமா இருக்கு? ஊ ஊ ஊ ஊ ஊ. ஊ விளங்குதா? நடு பின்னுயிருக்கு சொல்லுங்க பாப்போம். அதை மட்டும் பார்த்தோம். நடு பின்னுயிர், நடு உயிர் சொல்லுங்க. நடு, நடு, எண், எண், ஏடு, ஏடு, ஒன்று, ஒன்று, ஓடமானது. ஓடமானது. பின்னுயிர் பின்னுண்டியலில் ஊசியொன்றை ஓட்டினேன். ஓட்டினேன். இது சேமா இருக்குது எந்த எழுத்துக்கள்? ஏம் ஏ ஆ? எண், ஓ ஏடு, ஒன்று, ஓடமானது. ஓ ஓ ஓ ஓ சரி. ஓ ஓ. சரியா? ஓகே. கீழுடையுயிர், கீழுயிர் சொல்லுங்க. கீழே அம்மாந்தோட்டை ஆடு மேய்க்கணும். இடையுயிர் அம்மாடி ஆத்தாடி. அப்ப ரெண்டு மட்டும் இடை தான், அம்மாடி ஊத்தாடி. ரெண்டு எழுத்து மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன எழுத்துக்கள்? கீழிடையுயிர். அ ஆ ஆ இப்போ உங்களுக்கு ஈஸியா அதை செஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது. இப்படி கேட்டா எப்படி கேட்டாலும் செஞ்சு கொள்ளலாம். விளங்குதா? தெளிவா? ஓம் அப்ப சார். உயிரெழுத்துக்கள் ஒழிப்பு முறைய இதுக்கு மேல நம்ம படிக்கணுமா? இல்ல சார். இல்ல. அப்ப விளங்குதா? இப்படி ஒரு கேள்வி வந்தால் உங்களால செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கொஞ்சம் இதை படமாக்கிட்டீங்கன்னா சரி. சரியா? இது ஈஸியா ரொம்ப கஷ்டப்படலாம் படமாக்கி சாதாரணமா வரும். ஓகே. அடுத்த தலைப்புக்கு போமா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. பிரேக் எதுவும் வேணுமா உங்களுக்கு? தொடர்ச்சியா படிப்போமா? தொடர்ச்சியா படிப்போம் சார். சார். ஓகே. அப்போ பாருங்க, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி அடிக்கடி கேள்வி கேட்கப்படுது. உயிரெழுத்துக்களின் ஒலி வேறுபாடு. என்ன சொல்றது? ஒலி எழுத்துக்களின் ஒலி வேறுபாடு. ஒலினா சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது இது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், சில எழுத்துக்கள்
சரியா? முன்னுயிரை ஒழிக்கும். முன்னுயிர்னா இப்போ அந்த முன்னுயிரை யோசிக்காங்க. இப்போ இது வேற முன்னுயிரை யோசிக்க நான் சொல்கிற அடிப்படையில் பாருங்க முன்னுயிரா ஒழித்தல் இடையுயிரா ஒழித்தல் ரெண்டு இருக்கு. முன்னுயிரா ஒழித்தல்னா முழுமையாக ஒழிக்கிறது, இடையுயிரனா ஹாஃபாக குறைந்து ஒழிக்கிறது. இப்போ உதாரணம் பாருங்க, இப்போ உண்டியல் அப்படிங்கிற ஊங்கிறது முழுமையாக ஒழிக்குதா சாதாரண ஒழிக்குதா? முழுமையா முழுமையாக ஒழிக்குது. ஒழிக்குது. வண்டு அப்படிங்கிற ஊனா முழுமையாக ஒழிக்குதா சாதாரண ஒழிக்குதா? சாதாரணமா ஒழிக்குது. இப்படி விளங்கி கொள்ளுங்க. முழுமையாக ஒழிக்கிறத முன்னுயிர்னு யோசிச்சுக்கொள்ளுங்க, சாதாரண ஒழிக்கிறத இடையுயிர்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்படி சரியா? ஓகே. இப்போ இந்த விரைப்பு நாக்கின் அசைவு அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ இந்த தலைப்போட உயிரெழுத்தின் ஒளி வேறுபாடு பார்க்கும்போது இதனெல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த எழுத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்களில் ஈனா, ஈயண்ணா, ஏனா, ஏஎண்ணா, ஊனா. சரியா? இந்த எழுத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ இ ஏ ஏ உ. இந்த எழுத்துக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மெய் எழுத்துல இட்டண்ணா, இன்னண்ணா, இல்லண்ணா, இல்லண்ணா. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இட் இன் இல்லில். சரியா? ஓகே. இப்போ என்னன்னு கேட்டால் கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. இந்த எழுத்து ஞாபகம் வச்சுட்டு மேலே விஷயத்தை நோட்ஸை பாருங்கள். இ இ ஏ ஏ உ ஆகிய 5 உயிரெழுத்துக்களும் இருவேறு விதமாக ஒலிக்கின்றன. எத்தனை விதமாக ஒலிக்கின்றன? இந்த எழுத்துக்கள் ஒரே எழுத்து தான், ஆனால் சொல்லோட வரும்போது வெவ்வேறு விதமாக ஒலிக்குதா, இருவேறு விதமாக ஒலிக்குதா? இவ்வுச்சரிப்பு மாற்றத்திற்கு இவற்றை அடுத்து வரும் மெய்யெழுத்துக்கள் காரணமாகும். இ இ ஏ ஏ ஆகிய எழுத்துக்களை அங்கே உயிரறி ரகரம் வரும், அது பிறகு பார்ப்போம். எழுத்துக்களை அடுத்து இட் இன் இல் இல் ஆகிய மெய்யெழுத்துக்களும் உயிரேறிய ரகரமும் வருகின்றன. இத்தகைய சூழல்களில் இந்த உயிரெழுத்துக்கள் முன்னுயிர்களாக அன்றி இடையுயிர்களாகவே உச்சரிக்கப்படுகின்றன அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. சரி, கவனிங்க. அதாவது இதில் உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்கிறேன் எங்களோட சம்மந்தப்பட்டதா அது. கவனிங்க. இப்போ முதலாவது ஒரு ஈனாவை எடுப்போம். ஈனாவை எடுத்துட்டு சரியா, ஈனாவை எடுத்துட்டு இதை வாசிங்க. ம் இது இதுல இது ஏன் தூன்னு போறீங்க? இதுன்னு சொல்றோம். இதுன்னு சொல்றோம். இதுன்னு சொல்றோமா? இதுன்னு இல்லை, இதுன்னு சொல்றோம். இது அப்ப அந்த ஈனா வந்து எப்படி முழுமையா ஒழிக்குதா சாதாரண ஒழிக்குதா? இதுன்னு சொல்றோமா இதுன்னு சொல்றோம்? முழுமையா ஒழிக்கிறோமா சாதாரண ஒழிக்கிறோமா? சாதாரண முழுமையா சாதாரண ஒழிக்கிறோம். முழுமையா ஒழிக்கிறோம். இதுன்னு தான் சொல்றோம். இது அப்படின்னு சொல்லல, இதுன்னு தான் சொல்றோம். ஓகே. முதல்ல இந்த உயிரெழுத்தை மட்டும் பாருங்க. உயிரெழுத்தை தான் பார்க்கணும் இப்ப. சரியா? ஓகே. அதே இதை பாருங்க. இதை வாசிங்க. இடம் இடம். இடம் அல்ல, இடம். இடம் தான் சொன்னேன். இடம் தான் இடம். இடம் அல்ல இதுங்கிற மாதிரி. இடம் அல்ல, இடம். ங்கிற சவுண்ட் வரும், ஈங்கிற சவுண்ட் வராது, ங்கிற சவுண்ட் வருது. உச்சரிங்க இப்ப. இடம் தான் சொல்றோம். அவ கவனிங்க. இதே ஈனா தான் இங்கேயும் இருக்கு. இது முழுமையா ஒழிக்குது, முன்னுயிரா ஒழிக்குது, இது இடையுயிரா ஒழிக்குது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கு பக்கத்துள்ள எழுத்து. எனவே இதுக்கு ஈனாவுக்கு பக்கத்துல எழுத்து இட்டண்ணா மெய்யா பார்த்தா. இந்த ஈனாவுக்கு பக்கத்தில் எழுத்து என்னது? இத்தண்ணா மெய்யா பார்த்தா. எனவே குறிப்பிட்ட இந்த இ இ ஏ ஏ உ உயிர் சரி ஆகிய எழுத்துக்களை அடுத்து சரியா, எழுத்துக்களை அடுத்து இது கவனி. இந்த எழுத்துக்கு இது அடுத்து இந்த எழுத்துக்களை மட்டும் இப்போ கவனிங்க. மிகுதி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இட்டண்ணா, இன்னண்ணா, இல்லண்ணா, இல்லண்ணா உயிரேறிய ரகரம். சரியா? இந்த எழுத்துக்கள் வந்தால் குறிப்பிட்ட இ இ ஏ ஏ உ ஆகிய எழுத்துக்களை அடுத்து இட்டனா அல்லது இன்னண்ணா அல்லது இல்லண்ணா அல்லது இல்லண்ணா அல்லது உயிரேறிய ரகரம். உயிரேறிய ரகரம் என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் அவதானம் பாருங்க. வரும் பட்சத்தில் அது இடையுயிராக ஒழிக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட முதல் எழுத்து உயிரெழுத்து சவுண்ட் குறைஞ்சு ஒழிக்கும். அதாவது முழுமையாக ஒழிக்காம ஹாஃபாக ஒழிக்கும். அதுதான் என்னன்னு கேட்டால் என்னது? இடை உயிர் சொற்கள், இடைவீராக ஒழிக்கக்கூடிய சொற்கள்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்களை தவிர்த்து ஏனைய எழுத்துக்கள் வந்து இந்த எழுத்துக்களை தவிர்த்து ஏனைய எழுத்துக்கள் இந்த குறிப்பிட்ட உயிர்களோடு பக்கத்தில் வந்தால் அது முழுமையாக ஒழிக்கும். எனவே அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? முன்னுயிராக ஒழித்தல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? முன்னுயிராக ஒழித்தல்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ விளங்குற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, விளங்கிடும். இந்த இது வந்து வளைநாவளிகள் தானே, அது பிறகு நம்ம படிப்போம். சரி, அது எது வளைநாவளிகள்? இட்டண்ணா, இன்னண்ணா, இல்லைன்னா வளைநாவளிகள் பிறகு நம்ம பார்ப்போம். சரி, இது வளைநாவளிகளுக்குள்ள வருது. இங்கே உயிரேறிய ரகரம்னு என்னன்னு கேட்டா பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இட்டனா வந்தாலும் சரி, அதாவது உதாரணம் இதை வாசிங்க.
எட்டு. 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 அப்ப இது முழுமையான ஒரு மெய்யா வருதா? இட்டனா ஆ ஓ. இப்ப இட்டனா முழுமையான மெய்யா வருது. இதை வாசிங்க. எடு. 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 அது எட்டு, இது எடு. விளங்குதா? எனவே இதுல இந்த இங்க இந்த டூனாவா வருது. இந்த டூனாவுக்கு தான் இட்டனா ஊனா இருக்கு. விளங்குதா? இங்க இட்டனாவா இருக்கு. எனவே இங்க தனியா இட்டனா வந்தாலும் ஒரே உச்சரிப்பு தான். அந்த ஏனா ஏங்கிற உச்சரிப்புல தான் வரும். அதாவது இடைவீரா தான் ஒழிக்கும். எடுன்னு வந்தாலும் இடைவீரா தான் ஒழிக்கும். அதாவது இந்த இட்டனா தனியா மெய்யா வந்தாலும் சரி, உயிர் மெய்யா வந்தாலும் சரி, அது என்ன ஒழிக்கும்? இடையூறா தான் ஒழிக்கும். விளங்குதா? அப்போ இதெல்லாம் அப்படித்தான். இட்டனா இன்னன்னா இல்லைன்னா ஆகலாம். ஆனால் இது மட்டும் இந்த இட்டனா இருக்குதுனே, இட்டனாவா வந்தால் என்ன செய்யாது? இடையூறா ஒழிக்காது. தனியா மெய்யா வந்தால் ஒழிக்காது. சரியா? ராணாவா அல்லது ராவணாவா அல்லது ரீனாவா வருது உயிர் மெய்யா வந்தா என்னது? இடையூறா ஒழிக்கும். உதாரணமா இந்த இட்டனா பக்கத்தில் ஒரு மாதிரி சொல்லுங்க. உதாரணமாக கொஞ்சம் ஏனாவுக்கு பக்கத்தில் இட்டனா வர மாதிரி சொல்லுங்க. இதை வாசிங்க. என்னது? ஏற்பாடு. ஏற்பாடுன்னு தான் வாசிக்கிறோம். ஏற்பாடு. ஏற்பாடுன்னு தான் வாசிக்கிறோம். ஏன் இதுல மெய் வந்திருக்கு. தனி மெய் வந்தா என்ன ஒலிக்கும்? அது இந்த உயிர் வந்து என்ன ஒலிக்கும்? முன்னுயிரா தான் ஒலிக்கும். அதே இதை வாசிங்க. முன்னுயிர். ம், ஏனாவுக்கு பக்கத்துல ரூனா ரீனா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஏனாவோட ரூ ரீ ரூ அதுல ஏதாவது எழுத்துன்னு சொல்லுங்க. ஏனா ஏற்றுமதி. இல்ல இட்டனா இல்ல. ரா ரூ ரீ அப்படி இட்டனா வராம இது ஏறினான். இதை வாசிங்க. ஏடி வாசிக்கணும். ஏறினானா ஏறினானா? ஏறினான். ஏறினான். ஏறினான்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து உயிரேறிய ரகரம். உயிரேறிய ரகரம்னா பிள்ளைகள் இந்த இட்டனாவோட ஈனாங்கிற உயிர் ஏறி இருக்கு, இணைஞ்சிருக்கு. சரியா? இப்படி வந்தால் உயிரேறிய ரகரமா இருந்தால் இடையுறா ஒலிக்கும். தனித்த மெய்யா வந்தால் என்ன செய்யாது? இடையுறா ஒலிக்காது, முன்னுயிரா தான் ஒலிக்கும். தெளிவாயிட்டா? ஓ சார். தெளிவா? ஆம் சார். கவனிங்க, இன்னொரு தடவை சொல்லிடுறாங்க. அதை மறந்துருங்க பாருங்க. இதை வாசிங்க. எறும்பு. 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 எறும்பா எறும்பா? எறும்பு. எறும்பு. முன்னுயிரா ஒலிக்குதா இடையுறா ஒலிக்குதா? ஏன்னா உயிர். ஆ? இடையுறா ஒலிக்குது. இது வந்து உயிரேறிய ரகரமா இருக்கு. இது உயிரேறிய ரகரமா இருக்கு. விளங்குதா? அதே ஏனாவோட பக்கத்துல இட்டனா வர மாதிரி சொல்லுங்க. ஏ- ஏனாவோட ம்? வராதுண்ணா. சரி, ஏனா போடும், பிரச்சனை இல்லை. ஏனா போடல. ஏனாவுக்கு பக்கத்துல இட்டனா வர மாதிரி ஏற்றம். ஏற்றம். இதை வாசிங்க. ஏற்றம் தான். ஏற்றம் தான். அதாவது இது வந்து தனித்த மெய்ய வந்தா இந்த ஏ வந்து என்ன ஒலிக்கும்? ஏற்றம். என்ன உயிரா ஒலிக்கும்? முன்னுயிர். முன்னுயிரா ஒலிக்கும். எறும்புங்கையில என்ன உயிரா ஒலிக்கும்? இடையுயிரா ஒலிக்கும். தெளிவா? தெளிவா? ஏன்னா அது மட்டும் தான் உயிரேறிய ரகரம் தான் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ கவனிங்க பிள்ளைகள். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சு போடலாம். எந்தெந்த எழுத்துக்கள் இந்த இருக்குங்க நான் கொடுத்துருக்கேன். இந்தா இட்டன்னா இன்னன்னா இல்லைன்னா உயிரேறிய ரகம். இந்த எழுத்துக்கள் இந்த குறிப்பிட்ட இந்த உயிரெழுத்துக்கு பக்கத்தில் வந்தால் எப்போதுமே அது என்ன உயிரா ஒலிக்கும்? அந்த முன்னுக்குள்ள எழுத்து இடையுயிரா ஒலிக்கும். இந்த எழுத்துக்கள் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் அந்த குறிப்பிட்ட உயிரெழுத்துக்கு பக்கத்தில் வந்தா என்ன உயிரா ஒலிக்கும்? முன்னுயிர். முன்னுயிரா ஒலிக்கும். பாருங்க, இங்கே பாருங்க, இதில் பாருங்க. இந்த உதாரணம் கொடுத்துருக்கேன். வாசிங்க. முதலாவது உதாரணம் என்னது? இடம், ஈழம், எட்டு, கேள்வி, எறும்பு. இதெல்லாம் என்ன உயிரா ஒலிக்குது? முதல்ல எழுத்தெல்லாம்
ஈனா ஈயனா ஈயனா உயிரா ஒலிக்குது சார். இன்னொன்னு கவனிங்க. இப்ப இடையே தனியா கேள்வியில உயிர்மையா வந்திருக்கு. அதுக்குள்ள ஏனா தான் இருக்கு. இப்ப இடம்கள தனித்த உயிரா வந்துச்சு. ஈழம்கள தனித்த உயிர் முதலாவது எழுத்து. அது எட்டுங்கல தனித்த உயிர். ஆனா கேள்விங்கல என்னது இக்கனா பிளஸ் ஏனா வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஏனா தான் இருக்கு. அப்படியே வரலாம். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தனித்து தான் வரணும் இல்ல. கேள்வி அதுல ஏ வந்து என்னது இடையுற ஒலிக்கும். எறும்பு. ஓகே. அதே கீழே வாசிங்க. இது 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 ஈசல் எலி ஈசல் கேலி எலி எலி கேலின்னு கேலி சொல்றோம். இது என்ன உயிரா ஒலிக்குது? முதல் எழுத்தெல்லாம் முன்னுயிரா ஒலிக்குது. முன்னுயிர் முன்னுயிரா ஒலிக்குது. அப்ப குறிப்பிட்ட அந்த உயிரெழுத்துக்கள் முன்னுயிரா ஒலிப்பதற்கும் இடையுயிரா ஒலிப்பதற்கும் காரணம் எது? அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய மெய் எழுத்துக்கள். மெய் அல்லது உயிர்மெய் எழுத்துக்கள். எனவே ரிட்டன்னா என்னன்னா இல்லைன்னா இல்லைன்னா உயிரெழு ராகத்தோட சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் அந்த குறிப்பிட்ட உயிரெழுத்துக்களோட வரும் பட்சத்துல அது இடையுறா ஒலிக்கும். ஏனைய சந்தர்ப்ப எல்லா இடங்களிலும் முன்னுயிரா ஒலிக்குங்கிறது தெளிவாயிட்டா? சார் ஓகே. உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்னு கேட்டா அப்படி இல்லை 5 விட வருந்தனே 5 விடையில இப்படி உதாரணமாக இடம் ஈழம் 8 கேள்வி ஈசல் இதுல வேறுபட்டு ஒலிக்கிற சொல் என்னன்னு கேட்பாங்க. எது? இடம் ஈழம் 8 கேள்வி ஈசல் எது வேறுபட்டு ஒலிக்குது? ஈசல் ஈசல். ஏன் அதுக்கு பக்கத்துல உள்ளது இச்சனாவா இருக்கு. மற்றதுல எல்லாமே அந்த எழுத்துக்களா இருக்கு. அப்ப மாறியும் கேட்கலாம். இப்ப இது ஈசல் எலி கேலி இடம் இதுல வேறுபட்டு ஒலிக்கிற சொல்லுது இடம் இடம். அப்ப இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? இடம் உங்களுக்கு இலகுவா கண்டுபிடிக்கலாமா? வேறுபட்டு ஒலிக்கிற சொல்ல முன்னுயிர் இடையுற பார்த்து சார். ஓ சார் அதன் அடிப்படையில் நம்ம என்னது அந்த ஒளி வேறுபாடை பார்த்துட்டோம். உயிரெழுத்தின் ஒளி வேறுபாடை பார்த்து முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? இது ஒரு தலைப்பு, இது ஒரு கேள்வி வந்திருக்கு வரும். சரியா? விளங்குதா? ஓம் சார் ஓம் சார் ஓகே ஓகே ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. அப்போ அடுத்த தலைப்புக்கு போமா? ஓகே சார். போவோம் சார் ஓகே. அடுத்த தலைப்பு என்ன கேட்ட பிள்ளைகள் மெய்யெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை. என்ன தலைப்பு? மெய்யெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை. மெய்யெழுத்துக்களின் ஓகே. உச்சரிப்பு இப்போ முறை. நம்ம பார்த்தாலும் உயிரெழுத்துக்களின் மெய்யெழுத்துக்கள் உச்சரிப்பு முறை பார்த்தோம். ஒளி வேறுபாடை பார்த்துட்டோம். இப்போ மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு முறையை பார்க்கும்போது உச்சரிப்பு முறையை பார்க்கும்போது நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நல்லா பார்க்கணும். 7 வகையாக பிரிக்கிறோம். உயிரெழுத்துக்களின் ஒலிப்பு முறையை 8 வகையாக பிரித்த மாதிரி இதில் 7 வகையாக பிரிக்கிறோம். இது என்னன்னு கேட்டால் அந்த நாக்கு உதடு பல் அன்னம் இது பேச்சுறுப்புகள். இந்த பேச்சுறுப்புகளோட செயற்பாட்டின் அடிப்படையில் பிரிக்கிறோம். சரியா? மெய்யெழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பு அல்லது பிறப்பு அடிப்படையில் பின்வருமாறு 7 வகைப்படுத்தலாம். முதலாவது ஈரிதழ் ஒலி, அது உதட்டு பல்லொலி, பல்லொலி, நுனியண்ண ஒலி, வளைனா ஒலி, அன்ன ஒலி, கடையெண்ண ஒலி. சரியா? ஓகே. இதுக்கும் டெக்னிக்கு சும்மா படிப்பிக்கவா இல்லை டெக்னிக்கோட படிப்பிக்கவா? டெக்னிக்கோட படிமிக்க சார். அதுல ஈஸி. சரியா? ஓகே. கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது பாருங்க. இப்ப நான் ஈரிதழ் ஒலி. ஏன் ஈரிதழ் ஒலின்னு சொல்றேன் கேட்டா எழுத்துக்களை 2 இதழ்களும் பொருந்த வச்சிருக்கணும். பாருங்க இப் சொல்லி பாருங்க. வாய் திறவா பிள்ளைக்கு இலக்கணம் வராதுன்னு சொல்லுவாங்க. சொல்லி பாருங்க. இப் இம் அப்படிங்கிற 2 உதடுகளும் ஒட்டுதான் பாருங்க. ஓம் சார் எனவே 2 உதடுகளும் ஒட்டும் போது பிறக்கின்ற ஒளிதான் ஈரிதழ் ஒலி. இப்பனாவும் இம்மனாவும். அப்ப இவ்வெழுத்துக்களை 2 இதழ்களும் பொருந்த வச்சிருக்கின்றோம். அது ஈரிதழ் ஒலி. எனவே அதற்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஈரிதழ் அம்மா அப்பான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஈரிதழ் அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படிங்கிற இம்மனாவும் இப்பனாவும் வரும். சரியா? ஏன்னா ஈரிதெல்லாம் சின்ன வயசுல நம்ம பிறக்கும்போது குழந்தையா இருக்கும்போது நம்மளை என்னது முத்தமிட்டது இது 2 இதழ்களும் முத்தமிட்டது அம்மாவும் அப்பாவும். அப்போ ஈரிதழ் அம்மா அப்பான்னு ஞாபகம் வச்சிங்கன்னா அம்மாவில் இம்மனா அப்பாவில் இப்பனா வரும். சரியா? விளங்குதா? ஓகே. அப்போ எனவே ஈரிதழ் அம்மா அப்பா ஈரிதழ் ஒலி. தெளிவா? வரைவிலக்கணம் தெரியணும். வெளுத்துக்களை என்ன எப்படி நம்ம உச்சரிக்கிறோம்? வெளுத்துக்களை 2 இதழ்களும் பொருந்த உச்சரிக்கின்றோம். விளங்குதா? ஓகே. அடுத்து உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லொலி என்கின்ற போது கீழுதட்டில் மேற்பல் பொருந்த உச்சரிக்கின்றோம். அப்படி கீழுதட்டில் மேற்பல் பொருந்த சொல்லி பாருங்க. உதாரணம் சொல்றத சொல்லுங்க.
இவ்வனா வரமையை சொல்லணும்னு சொல்லுங்க. நடுவில் இவ்வனா வரமையை சொல்லணும். ஒவ்வையர். அவ்வை. அவ்வை. தேவ் அவ்வை. அவ்வைன்னு சொல்லுங்க. ஆனாபன வையனா அவ்வனா இல்ல, ஆனாபன வையனா அவ்வை அப்படிங்கல. அந்த இவ்வு வந்து எங்க டச் ஆகுதுன்னு பாருங்களேன். அவ்வு அப்படிங்கல, அவ்வை அப்படிங்கல. கீழ் உதட்டில் மேற்பல் பொருந்துதான்னு பாருங்க. அவ்வை பொருந்துதா? அவ் பொருந்தது தானே? கீழ் உதட்டில் மேற்பல். சார் பொருந்தது. ஓ எனவே இதைத்தான் உதட்டு பல்லுன்னு சொல்றோம். உதடும் பல்லும் ஜாயிண்ட் ஆகுது, டச் ஆகுது. உதட்டு பல்லு, கீழ் உதட்டில் மேற்பல் பொருந்த வச்சிருக்கிறதுனால உதட்டு பல்லுன்னு சொல்றோம். எனவே அதை எப்படி ஞாபகம் வச்சு கொள்றதுன்னு கேட்டா, சின்ன அப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது ஈரிதலால் முத்தம் கொடுத்தது அம்மா அப்போ. நம்ம பெரிய ஆள் வந்தோம் நம்ம சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிருவோம். சரியா? பழிச்சு காட்டுறது, பழிச்சு காட்ட மற்றவங்க கேலி செய்யுது. வெவ்வேன்னு நம்ம பழிச்சு காட்டுவோமா? பழிச்சு காட்டிங்களா? ஒரு கேலி பண்ணுறதுக்கு கை எப்படி செய்கிறது, வெவ்வேன்னு சொல்கிறது. அப்போ இதில் உதடால சொல்கிறோம். உதடால உதடு வெவ்வே, உதடு வெவ்வே என்கின்ற போது இந்த இடத்துல இவ்வண்ணா வரும். இந்த இவ்வண்ணா வந்து நடுவில் இருக்கும். உதடுங்கன்னா உதட்டு பல்லொலி, வெவ்வேங்கிற இவ்வண்ணா ஞாபகம் வந்துடும். வெவ்வே, உதடு வெவ்வே என்னது உதட்டு பல்லொலி ஞாபகம் இருக்குமா? உதடு வெவ்வே. சரியா? தெளிவா? ஓம் சார். சார். ஓகே. ஆம் அடுத்து சார். பல்லொலி. பல்லொலி என்கின்ற போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பல்லொலி என்கின்ற போது நுனினா மேற்பல்லின் உட்புறத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். நுனினா மேற்பல்லின் உட்புறத்தை சொல்லி பாருங்க. 10 சொல்லுங்க. 10 சொல்லுங்க. 10 பந்து ரெண்டையும் சொல்லுங்க. 10 பந்துங்கல நுனி நாக்கு மேற்பல் உட்புறத்தை பொருந்தும். நல்லா சொல்லி பாருங்க, விளங்கும். 10 பந்து நுனி நாக்கு மேற்பள்ளி உட்புறத்தை பொருந்தும். அதை பல்லொலின்னு சொல்றோம். எனவே அதை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பல பந்துன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பல பந்துன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா, பந்து அப்படின்னாங்க பிள்ளைகள் அந்த இது கேர்ஃபியூ போடுவாங்க. கொரோனா டைம்லாம் போட்டிருந்தாங்க. வெளியில் போகல, அது ஊரடங்கு சட்டம். அப்போ இந்தியாவில் பந்துன்னு சொல்லுவாங்க. அது கடையெல்லாம் பந்து எல்லாம் மூடுறா அப்படின்ட்டு. சரியா? இப்போ கிட்டத்துலேயும் ஒரு இது உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சுட்டாங்க தெரியுமா? நேற்றே முந்த நாள் கேள்விப்பட்டீங்களா செய்தி? தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த டைமில் பந்த் கடையெல்லாம் மூடுங்களான்ட்டு பந்த் பண்ணிட்டானுங்களா, கடையெல்லாம் மூடிட்டாங்க. சரியா? எனவே கொரோனா டைமில் நிறைய பந்த், இந்த மாதிரி பல பந்த். எனவே பல என்றால் பல்லொலி, பந்துங்கையில் இந்த நாய்த்தனா பக்கத்தில் வருது. மெய்யெழுத்தை தான் மெயின் பண்ணணும். பல பந்த். அப்போ பல பந்த்ல என்ன ஞாபகம் வந்துடும்? பலனா பல்லொலி, பல்லொலி என்னென்ன? இந்த நாவும் இத்தனாவும். சரியா? பல பந்த் ஞாபகம் இருக்கா? சார் இப்ப தத்துவம் என்று சொல்லக்குள்ள பல்லொலி வருமா? ம் இத்தனா வந்தாலே வருமே. தத்துவம்களை சொல்லி பாருங்க. இத்தனாங்கிற எழுத்து சொல்லுக்குள்ள வந்தாலே, அந்த இத்தனா வந்தால் அது பல்லொலி உடைய சொல். பந்தயம் அப்படிங்கிறதுல என்னென்ன ஒலி இருக்குன்னு பாருங்க. பந்தயம் அப்படிங்கிறதுல என்னென்ன ஒலிகள் இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே இருக்கு. இத்தனாவும் இருக்கு, இந்த நாவும் இருக்கு. பந்தயம் இந்த நாவலையும் பல்லொலி தான். பந்தயம்ல தையனாவில் ஒரு இத்தனா இருக்கு, அதுலயும் என்னது பல்லொலி தான். அப்ப அந்த எழுத்து இருந்தாலே அந்த ஒலி இருக்கும். கப்பம் அப்படிங்கிறதுல என்னென்ன ஒலி இருக்குன்னு சொல்லுங்க. கப்பம் அப்படிங்கிறதுல, கப்பம்ங்கிற சொல்ல என்னென்ன ஒலி இருக்கு? ஈரிதழ் ஒலி. ரெண்டுமே இருக்கு. கப்பம்கள் இப்பனாவும் இருக்கு, இம்மனாவும் இருக்கு. சரியா? விளங்குதா? அப்ப ஈரிதழ் ஒலி இருக்கு. அப்ப அந்த எழுத்தா வந்தாலே அது வந்துடும். அது உயிர் மெய்யா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தனி மெய்யா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. விளங்குதா? வெரி குட். நல்ல கேள்வின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே. அடுத்து அப்ப பல பந்த் பல்லொலி ஞாபகம் இருக்கா? அடுத்ததுக்கு போமா? நாலாவது வகைக்கு. ஓம் சார். நுனி எண்ண ஒலி. நுனி எண்ண ஒலினா என்னன்னு ஒரு ஆள் வாசிங்க. நுனி எண்ண ஒலினா என்ன வரைவிலக்கணம்? கீழே பாருங்க இருக்கு நோட்ஸ். நுண்ணினா எண்ணத்தை பொறுத்த நுனினா நுனி எண்ணத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். இதனால் அவற்றை என்னன்னு சொல்லுவோம்? நுனி எண்ண ஒலின்னு சொல்லுவோம். சொல்லி பாருங்க. நுனினா நுனி எண்ணத்து உதாரணமா அழகு இந்த சொண்டு சொல்லுவோம். அழகு அது. சரியா? இன்னிடம் அந்த இன்னெல்லாம் வந்தா நுனினா நுனி எண்ணத்தை பொருந்த உச்சரிக்கின்றோம். சரியா? இவற்றை நுனி எண்ண ஒலின்னு சொல்றோம். நுனினா நுனி எண்ணத்தை தொடும். சரியா? அப்போ அது தொட்டாலும் தொடாட்டி நமக்கு அது இப்போ உச்சரித்து பார்த்துக்கிட்டு தமிழும் பிள்ளைலாம் பேசுகிறதெல்லாம் அது வேறு. இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். எனவே நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். நுனி எண்ண ஒலிக்கு என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நுனி எண்ண ஒலின்னு தலைப்பும் ஞாபகம் வரணும், எழுத்து ஞாபகம் வரணும். அப்போ நுனி அண்மையால் என்னது? நுனி எண்ண ஒலி. நுனி அண்மையால் ரம்புட்டானை, ரவி,
லாவினான். சரியா, இது என்னன்னா சரியா, ரம்புட்டானை ரவி லாவினான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதாவது நுனி ஒரு போகிற வீதியில் ஒரு வேலியோரத்தில் ஒரு ரம்புட்டான் மரம் இருக்குது. அது நுனி, அது மரத்தின் நுனி வந்து பக்கத்தில் இருக்குது. எனவே திருட்டுத்தனமான ரவிங்கிற ஒரு பொடி என்ன செஞ்சான், அதை அப்படியே கொத்தோடு பிடி லாவிட்டு போயிட்டான். ஒன்று பிடுங்கலை, லாவிட்டு போயிட்டான். எனவே நுனி அண்மையால் நுனி அண்ண ஒளி ரம்புட்டானை ராணா ரவி ராணா. இது லாவினான்ல இல்லைனா ஸ்டார்ட் ஆகுது, இன்னெல்லாம் முடியுது. சரிங்களா? அப்போ விளங்கிச்சா? நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான்னு ஞாபகம் வந்தா நுனி அண்ண ஒளி ஞாபகம் வந்துருமா? நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான். தெளிவாயிருமா? ஓ சார். ஓகே. அடுத்து சிறப்பு எழுத்து பிள்ளைகள் வளைனா ஒலி. வளைனா ஒலினானது நுனினா மேல் நோக்கி வளைந்து நடு அணைத்தி தரும். இது சிறப்பு எழுத்துக்கள். இது இந்த எழுத்தை எங்கே பார்த்தோம்? இப்போ கொஞ்சம் முன்னுக்கு இந்த 4 எழுத்தை எங்கே பார்த்தோம்? இடைவீரா ஆ என்னது இடை. இடைவெளிகள். இப்போ பார்த்தோம் தானே, அதில் வந்துச்சு. சரியா, இடைவீரா ஒலிக்கக்கூடிய இதுக்குள்ள இந்த 4 எழுத்துக்களும் வந்துச்சு. உயிரெறி ரகரம் மட்டும் இதில் இல்லை. சரியா? அப்போ இது என்ன சிறப்புன்னு கேட்டால் வளைனா ஒலி. நுனினா மேல் நோக்கி வளைந்து நடு அணைத்தி தரும். சரியா? இப்போ இந்த ல ரொம்ப 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 முக்கியமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கு இந்த ல இருக்கு. சரியா? இதை வாசிங்க. ம், வாசிங்க. வாழைப்பழம். நல்லா வாசிங்க, உச்சரிங்க. வாழைப்பழம். வாழை ல ல நல்லா நாக்கு வளைந்து நடு எழுத்தணும். வாழைப்பழம், வாழை வாழை ல வாழைப்பழம் அப்படின்னு சொல்லணும். வாழைப்பழம், வாழைப்பழம் வாழைப்பழம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனவே இப்படி தான் பிள்ளைகள் ஒரு கிளாஸில் ஒரு மாணவனுக்கு ஒரு சிலர் படிப்பிச்சிருக்காரு லகர உச்சரிப்பு வேறுபாடுகள் எப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு வாழைப்பழம் உச்சரி வாழைப்பழம். அவன் வாழைப்பழம் வாழைப்பழம்னு சொல்லியிருக்கான். வாழைப்பழம் இல்லை தம்பி, வாழைப்பழம்னு சொன்னேன். வாழைப்பழம் சரி, உனக்கு சரி வராது, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பாவோட வந்திருக்காரு. அப்போ சார் சொல்லியிருக்காரு, இப்படி தான் இங்கே உங்கள் மகனுக்கு வந்து நான் உச்சரித்து படிப்பிக்கிறேன், அவனுக்கு வாழைப்பழம் வாழைப்பழம்னு சொல்கிறான், வாழைப்பழம் வரவே மாட்டேங்குது. விடுங்க சார், நம்ம பையங்க விட்டு பயக்க வைக்கமே அப்படி தான் அப்படின்ட்டு இருக்காரு அவர். அப்படி பயக்க வைக்கமா? அப்போ யார் மேலே பிரச்சனை? இது இல்லை வராது, பழக்க வழக்கத்துக்கு பயக்க வைக்கலாம், இல்லை அது அவங்க குடும்பத்துக்கே வராது, அவரோட பரம்பரை வியாதி போலது. அந்த மாதிரி இங்கே இந்த 4 எழுத்துக்களும் சிறப்பு எழுத்துக்கள், சிறப்பு அந்த வளைனாவளிகள். சரி, அதில் இல்லை ரொம்ப சிறப்பான எழுத்து. எந்த ஒரு மொழியிலையும் இல்லாத ஒரு ஒரு சிறப்பு வந்து இந்த லகரத்துக்கு இருக்குது. சரியா? எனவே இந்த இட்டண்ணா எண்ணண்ணா இல்லண்ணா இல்லண்ணாவும் வளைனா ஒலிகள். எட்டு, வண்ணம், வாழ்க்கை, வாழ், இதெல்லாம் என்னது வளைனா ஒலிகள். எனவே இதை நம்ம இது வரைவிலக்கத்தை பார்த்தோம். அதே இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டால், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்னன்னு கேட்டால், வளைந்த வளைந்த டயரை ஆண் அழகன்ல வருது தள்ளினான். சரியா? வளைந்த டயரை ஆணழகன் தள்ளி. வளைந்த டயரைன்னா என்ன? வளைந்தனா வளைனா ஒளியும் ஞாபகம் வந்துடும். டயரையில் இட்டன்னா, ஆணில் இன்னன்னா, அழகன்ல இல்லைன்னா, தள்ளினால இல்லைன்னா ஞாபகம் வந்துடும். வராதா வளைனா ஒளி? ஓம் சார். அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? விளங்குதா? ஓகே. அடுத்து இன்னும் 2 தான் இருக்கு பிள்ளைகள். அன்ன ஒளி. அன்ன ஒளினா என்ன வரைவிலக்கணம்? அன்ன ஒளிக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்லுங்க. நடுனா நடு அன்னத்தை தொட உச்சரிக்கணும். எப்படி நடுனா நடு அன்னத்தை தொடும். சரியா? சொல்லுங்க. பச்சை சொல்லுங்க. பச்சை சொல்லுங்க. பஞ்சம், பஞ்சம், அதெல்லாம் பாருங்க நல்லா சொல்ல போதும். பச்சைங்கிற நடுநாக்கு நடு அன்னத்தை தொடும். பச்சை. சரியா? எனவே அதுபடி தொடும். எனவே அது நம்ம தொடட்டும், தொடாமல் இருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த எழுத்துக்கள் ஞாபகம் வந்துட்டா சரி. சரியா? எனவே அண்ணன் பஞ்சாயத்துன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அண்ணன் பஞ்சாயத்து. அன்ன ஒளி அண்ணன் பஞ்சாயத்துங்கல. பஞ்சாயத்து சொல்ல பாரு, இஞ்சனா இருக்கு, இச்சனா இருக்கு, பஞ்சாயத்துங்கல ஈயனா இருக்கு. இஞ்சனா இச்சனா ஈயனா. சரி, அண்ணன் பஞ்சாயத்து தெரியுதானே? நம்ம எனது தமிழகத்துலலாம் நீதிமன்ற முறைமை வளர்ச்சி அடையமுனுக்கு பஞ்சாயத்துன்னு ஒரு இது இருக்கும், பஞ்சாயத்து தலைவர். சரியா? பஞ்சாயத்து தலைவர் விஜயகுமார்லாம் நடிச்சிருப்பார் இந்த நாட்டாமை படத்தில். எட்ரா வண்டிய அப்படின்பார் அவர். சரியா? கட்ரா தாலிய அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்குவார்.
சரி, அந்த மாதிரி பஞ்சாயத்து அண்ணன் நல்ல ஒரு மூத்தவர் தான் பஞ்சாயத்து தலைவர். அண்ணன் பஞ்சாயத்துங்கிற இந்த இச்சனஞ்சன் ஐயனை ஞாபகம் வந்துடும். அப்போ ஞாபகம் வந்துருமா உங்களுக்கு? ஓகே. அடுத்து கடையெண்ண கடையெண்ண ஒலி என்கின்ற போது கடைனா கடை எண்ணத்தை தோட உச்சரிக்கின்றோம். அப்படின்னா உதாரணமா சொல்லுங்க, உச்சரிச்சு பாருங்க. இக்கனாவில் ஒரு சொல்லுங்க, இடையில வர மாதிரி. அக்கா. இங்கனாவில் பக்கம். பக்கம், தங்கை. அப்ப இது பாருங்க, கடைனா கடை எண்ணத்தை சொல்லி பாருங்க. இக்குங்கெல்லாம் பாருங்க, கடைனா கடை எண்ணத்தை தொடும். தங்கைங்கெல்லாம் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது. எனவே இதை எப்படி ஞாபகம் சொன்னா, கடையில் தேங்காய்னு ஞாபகம் வச்சுன்னா சரி. கடையில் தேங்காய். தேங்காய்னா தேங்காயில் இங்கனாவும் இக்கனாவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். தேங்காய் இங்கே கடையில் தேங்காய் ஞாபகம் தான் கடை என்ன ஒளியும். இதில் ஏதாவது ஒன்று தான் வரும், எல்லாம் வராது. ஆனால் எது வரும்னு சொல்லலாது. எனவே இப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு இதை பயன்படுத்தி வளைனா ஒளி வளைந்த டயர் ஆனகள் தள்ளினான், ஈரிதொல்லி ஈரிதல் அம்மா அப்பா, உதடு வெவ்வே, அதெல்லாம் ஞாபகம் வந்தால் அந்த எழுத்து ஞாபகம் வந்துடும், வராதா? மறக்குமா மறக்காதா? மறக்காது. மறக்காது. சரியா, மறக்காது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். எனவே அந்த அளவு தூரம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கு ஆரம்ப வகுப்புல. சரியா, ஓகே. அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் எத்தனை தலைப்பு பார்த்துருக்கோம் இப்போதைக்கு? 4-5 தலைப்பு கிட்ட பார்த்துட்டோம். 4-5 எழுத்துக்கள் உச்சரிப்பு, அதில் குற்றியல் உரம் பார்த்தோம். அடுத்து இதெல்லாம் வரக்கூடிய தலைப்புகள் தான் பார்த்தோம். 5 தலைப்பு கூட பார்த்துருக்கோண்ணா. ஓகே, அப்போ இதுல இருந்து வரலாம். சரி, அதனால் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் நீங்கள் தயாராகணும். சரியா, ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு முதல் நாள் என்றபடியால் நிறைய பேர் என்ன இப்போ இந்த நிறைய பேர் இணைஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு குரூப்பில் இணைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, அதனால தான் நம்ம 7 மணிக்கு இன்றைக்கி போட்டோம். நாளைக்கு நம்ம 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா, அப்போ இந்த நிறைய படிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு எழுத்து இந்த இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல் மற்றதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். டைம் நமக்கு போகாது. சம்டைம் 3 நாளுக்கு போதாட்டி நம்ம என்ன செய்யணும், மார்னிங் கிளாஸ்லாம் போட்டு நான் அதை முடிச்சு தந்துடுவேன். அதை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க தானே? ஓகே. அப்போ நம்பிக்கையோடு அதை தான் நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுறது. நம்பிக்கையோடு வந்திருக்கா அப்படி இல்லை உங்களுக்கு இலக்கணத்தில் வென்றலாம் அப்படின்ட்டு? ஆம் சார். ஓகே. அந்த நம்பிக்கையோடய நம்ம என்ன செய்ய விடைபெறுவோம். நாளைக்கு நம்பிக்கையோடு இணைவோம். ஆம் சரியா, சார். ஓகே. உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களோட ஆம் குழுக்கள் சார். இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஓ சரியா, இப்படி கிளாஸஸ் நடக்குது, வந்து பாருங்க. சரியா, ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஃபீஸ் முடிய கட்டலாம். சரியா, அது பாருங்க. கடைசி டைமில் நான் ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா, இந்த மழை டைம் தானே பிள்ளை நிறைய பேருக்கு சிக்கல் அனர்த்தம் இருக்கிறனால, அதனால தான் அந்த ஒரு வாய்ப்புன்னு கொடுத்தேன் நான். சரி, அதனால் அப்படியும் இணைஞ்சிருக்காங்க. வாய்ப்பு கொடுப்போம், பிரச்சனை இல்லை. படிச்சுட்டு அவங்க அதுக்கு பிறகு அவங்களோட பங்களிப்பு கொடுக்கலாம். சரியா, ஓகே பிள்ளை. அதன் அடிப்படையில் இன்றைய நாள் முதல் நாள் கருத்தரங்கு இந்த நேரத்தோட நிறைவடையுது. நாளை 6 மணிக்கு நாம் சந்திப்போம். சரியா, நன்றி, வணக்கம். ஏதாவது சொல்றீங்களா, சொல்ல இருக்கா அல்லது கேட்க இருக்கா? ஏதாவது கருத்துக்கள்னு சொல்றாங்க, சொல்லுங்க, முடிப்போம். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ தயவு சார். செய்து குரூப்ல போடுங்க. எனக்கு சொல்ல வேண்டிய கூட அவசியம் இல்லை. குரூப்ல அந்த ஜென்ரல் குரூப் ஒன்று இருக்கு, அதுல போடுங்க. நிறைய பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது. நம்ம ஏன் இந்த அளவு நம்ம பாடி சொல்றோம் அப்படின்ட்டு விளங்க மாட்டேங்குது. அதனால உங்களோட கருத்துக்கள் தான் இந்த கிளாஸை கொஞ்சம் உயர்த்தும். இதே உங்களோட வாய்ஸா அல்லது டெக்ஸ்டா போட்டு கொஞ்சம் சப்போர்ட் தாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்வோம். சரியா, ஓகே. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, 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 தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.